வெல்கம் டு பிஹைண்ட் தயர் சக்சஸ் வித் பிரியா. நம்ம பார்க்குற ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு பின்னாடியும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், ஃபெயிலியர்ஸ், லெசன்ஸ் அண்ட் பிரேக் த்ரூ இருந்திருக்கும். அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் பத்தி நமக்கு பெருசா தெரியாது. ஸோ நம்ம பிஹைண்ட் தயர் சக்சஸ் வித் பிரியா பாட்காஸ்ட்ல அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம கேட்க போறோம். சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ், விமன் ஃபவுண்டர்ஸ் அண்ட் இன்ஸ்பைரிங் லீடர்ஸோட ரியல் ஜேர்னியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கிற ரா ஸ்டோரியை we are going to find out. So let's go behind their success. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ரொம்பவே இன்ஸ்பைரிங் ஆன, ஹம்பிளான ஒரு பர்சனாலிட்டி. அவங்க ஸ்டார்ட் அப் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்க growth இப்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So let's welcome அர்ச்சனா ஸ்டாலின் மேம், ஃபவுண்டர் ஆஃப் மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ். மேம், இப்போ எங்க ஊர் சைடெல்லாம் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சிருக்கிற அப்பா அம்மாக்கள் எல்லாம் அவங்க டாட்டர்ஸ் கிட்ட சொல்றது கஷ்டப்பட்டு படிச்சிரு, இல்லைனா நீ எங்களை மாதிரி கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, 20 ஏக்கர் 30 ஏக்கர் வச்சிருந்தாலும் நீ வந்துட்டு பொண்ணு கொடுக்கறதுக்கு அவங்க வெளியில ஒர்க் பண்ணா மட்டும்தான் பொண்ணு கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஃபீல்டில் நீங்கள் இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கீங்க. ஸோ இந்த சக்ஸஸ் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு மேம்? தேங்க்ஸ். அது உங்கள் ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் அதுதான் இப்போ ஃபேக்ட். ஸோ நான் பட்ட கஷ்டத்தை என் அடுத்த ஜென்ரேஷன் படக்கூடாதுன்னு தான் பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. பட் இது யோசித்து பார்த்தா ரொம்ப நம்ம சொத்து சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோன்ற மாதிரியோ, இல்லை 20 years down the line நல்ல ஃபுட்டு எங்கேயுமே கிடைக்காது. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து நம்ம உணவே மருந்துன்னு சொன்ன காலம் போய் எதுவுமே கிடைக்கல. கிராமங்களே விவசாயம் தெரியாமல் தான் எல்லாருமே இருக்கிறாங்கன்றப்போ 20-30 yearsக்கு அப்புறம் ஏஐ வந்து ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்ற கொஸ்டின் தான். ஸோ யாரும் விடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு செய்யணும் அப்படின்னா சிக்கல்கள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இப்போ யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியும் வந்து இதுதான் அவங்களோட அசெட். ஸோ நம்ம கூட இருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து அவங்க அந்த லேண்டை ஹோல்டு பண்ணி வாட் பெட்டர் தே கேன் யூஸ்ன்னு அவங்க ஒரு கேஸ் ஸ்டடியும் பார்க்குறப்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அதாவது அவங்களுக்குமே ஆசை இருக்காதுங்க, ஏதோ கல்யாணத்துக்கு ஏதோ காசு வேணும், வேறு சின்ன ரீசனுக்காக அந்த லேண்டை விற்றுருவாங்க. பட் 20-30 வருஷமாக அந்த லேண்டு தான் அவங்க ஃபேமிலியவே காப்பாற்றிருக்கும். அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த ரிவைவிங் ஃபார்மிங் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபார்மர்ஸ் லைஃப்ஸ் தான் நமக்கு வந்து மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்குது. மேம், ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வந்துட்டு நம்ம பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோங்கிறத நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த ஃபர்டிலைசர்ஸை பற்றி நீங்கள் சொன்னதில்லை. ஃபர்டிலைசர்ஸும் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண மாட்டோமா, இல்லை அதுக்குன்னு ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸும் இருக்கா? ஆக்சுவலி பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம்னா பெஸ்ட்டு கில் பண்ண மாட்டோம். ஓகே. பெஸ்ட்டு ரிப்பெல்லன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது பூச்சியை கொல்லி, அப்படி பூச்சிக்கொல்லி இருக்கு இல்லையா, பூச்சிக்கொல்லிகள் யூஸ் பண்ணி பூச்சியை சாகடிக்கிறது வந்து ஆக்சுவலாக முடியாத காரியம். பூச்சி வந்து முட்டையாக இருக்கும், அங்கே புழுவாக இருக்கும், அங்கே பறந்துக்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம போடுற மருந்துனால இதுவும் சாகாது. ஸோ அதை சாகடிக்க போய் உணவை சாகடிச்சிட்டு இருக்கோம். அதனால பூச்சிக்கொல்லிகள் கிடையாது. ஓகே. ஆனால் டெட்டால் விளம்பரத்தில் வரும் இல்லையா, சைடில் ஒரு ப்ரிவென்ஷன், அந்த ப்ரொடெக்ஷனுக்கு பூச்சி விரட்டிகள் நம்ம பண்ணுவோம். இந்த பஞ்சகாவிய, அதாவது மாட்டுச்சாணம், கோமியம்லாம் வச்சு, பெருங்காயம், பச்சை மிளகா, ஜிஞ்சர், கார்லிக், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணி அந்த பூச்சி அந்த இடத்துல வந்து சுத்த விட்டு நம்ம செடியை பாதுகாக்கிறது வந்து நம்ம பண்ணுவோம். பூச்சி விரட்டிகள் பண்ணுவோம். அதே இது ஃபர்டிலைசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பான விஷயம், அவசியமாக வேணும். ஆர்கானிக் ஃபார்மிங்கோட பேசிக் ரூலே நம்ம வந்து சாயில் ஹெல்த்துக்காக தான் வேலை பார்ப்போம். மண் வளம் கூட்டிகிட்டே இருக்கணும். மண் வளத்துக்கு அதுக்கேற்ற மென்யூர் கொடுக்கணும். சாயிலில் வந்து நைட்ரோஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம்லாம் ஸ்கூலில் படிச்சுட்டு போகல, அது எல்லாமே நம்ம வெறும் யூரியாவில் இருக்குது அப்படின்னு மாதிரி கெமிக்கலையே நம்பி போயிட்டோம். அது ஆக்சுவலாக நிறையா நம்மளோட இலை கழிவில் இருக்குது. அப்புறம் நீங்கள் மீனோட அமிலம் யூஸ் பண்ணுவோம். மாதிரி நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நேச்சுரலாகவே இருக்குது. ஆட்டுப்புழுக்க இதெல்லாம் போட்டு அந்த ரெகுலர் சிஸ்டமில் வந்து ஏதோ ஒரு நியூட்ரிஷனல் மென்யூரிங் இருந்தது காலங்காலமாக. நம்ம அதெல்லாம் வேலைக்காகாது, இந்த பாட்டில் வாங்க, பச்சை பாட்டில் வாங்க, மஞ்சள் பாட்டில் வாங்குன்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டோம். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ரெண்டுமே இருக்குது. ஸோ ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பூச்சி வெரைட்டி. பட் ரெண்டுமே சம்டைம்ஸ் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிப்போம், இல்லை குரூப்பாக சேர்ந்து ஏதாவது ஒரு நம்புற சோர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஷேர் பண்ணிப்போம். நிறைய இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நிறைய செட்பேக்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போலாம் சின்ன விஷயம் அப்படின்னாலே அது வந்துட்டு அது வந்து திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் எப்படி பார்த்தீங்க, அதுலேருந்து எப்படி கம் ஓவர் பண்ணீங்க? இப்போ எனக்கெல்லாம் வந்துட்டு சில டைம் நெகட்டிவ் தாட்ஸ்னால் அது மைண்டுக்குள்ளே ஃபீட் ஆகிட்டே இருக்கும். அதுலேருந்து வெளியில் வர்றதுங்கிறது நிறைய டைம் எடுக்கும். நீங்கள் எப்படி அதை ஓவர் கம் பண்ணீங்க? ஆக்சுவலாக வயசாக இமோஷன்ஸ் ஜாஸ்தியாக தான் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆரம்பத்துலேருந்தே வந்து இது கஷ்டமான விஷயம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி சேலஞ்சிங். ஏன்னா நான் கற்றுக்கிட்டது எல்லாமே ஃப்ரம் பீப்புள்.
நான் மோஸ்ட்லி புக்ஸ் படிச்சிருந்தாலுமே அது வந்து பயோகிராஃபிஸோ அந்த மாதிரி தான். ஸோ நேரில் பார்க்குற பிஸ்னஸ் பீப்புள் அவங்க ஷேர் பண்ண ஸ்டோரிஸ் இப்போ நிறைய ஃபோரம்ஸ்லாம் போகிறப்ப கேட்குறப்பையும் யாருமே வந்து ரொம்ப ஈஸியாலாம் வந்துடல. இந்த படையப்பா சாங் மாதிரி ஒரு சாங்கில் பெரிய ஆளாக வருதோ, சூரியவம்சம் மாதிரி ஒரு சாங்கில் கலெக்டராக வருதோ வாய்ப்பு இல்லை. பட் அவங்க பார்த்ததை விட நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு ரிலேட் பண்ணிக்கிறப்போ சம்டைம்ஸ் இது ஓகே அப்படின்னு தோணலாம். இல்லை ரெண்டாவது ஹேவிங் அ செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டர்ப்ரனர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இருக்கிறாங்க. ஸோ நான் நித்யா, சக்தி, தர்ணி, சுரேஷ், நாங்கள் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாருமே மாறி மாறி அடி வாங்கிக்கிறப்போ யாரோ வாங்கின அடி எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அது ஒரு ரேண்டிங் செஷன் மாதிரி வி மீட் அப். ஸோ லெட்டிங் அவுட் ஒரு ஃபோரம் மாதிரி அது அமைஞ்சிருக்கும். ஹேவிங் மென்டார்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கு. சொன்ன மாதிரி இப்போ CK குமரவேல் சார் வந்து எனக்கு 10 years பேக் அவர் கூட நான் ஒர்க் பண்ணேன். பட் இப்போ ஈவன் தோ ஐ டோன்ட் ஒர்க், பட் ஏதாவது ஹெல்ப்னா ஐ கேன் ரீச் அவுட். ஸோ யார்கிட்ட நான் புலம்புன்னு நினச்சா என்னோட இன்வெஸ்டர் MBS பண்ணியிருக்காரு. ஸோ யாராவது ஒருத்தங்கிட்ட நான் பேசினேன்னா ஒரு தெளிவு வரும், நான் கரெக்டாக தான் இருக்கேனான்னு ஒரு ரீஅஷூரன்ஸ் அங்கே கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்டாலின் ஆஸ் அ கோஃபவுண்டர் அண்ட் பார்ட் ஆஃப் மை ஜர்னி. ஸோ எங்கள் 2 பேருக்கு வந்து இந்த பிரச்சனை அப்படின்னா ஏதோ ஒரு இதில் ஒருத்தங்க பவர்ஃபுல்லாக இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி ஒன் ஆஃப் அஸ் வில் பி ஸ்ட்ராங். 2 பேருமே டவுன் ஆயிட மாட்டோம். as a matter of fact being good friends for 20 years எங்களுக்கு வந்து the other one புலம்புறோம் இல்லை ஏதோ ஒரு சிக்கல் அப்படின்னா நாங்கள் ப்ராப்ளம் சால்விங் மோடுக்கு the other person போயிடுவோம். ஸோ அதனால எனக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தாக வந்து ஹேவிங் அ கோஃபவுண்டர் வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஓகே. ஆனால் மென்டல் ஸ்ட்ரெஸ், ட்ராமா வந்து இருக்க தான் செய்யுது. இட்ஸ் ஆல்வேஸ் தேர், இட்ஸ் பார்ட் ஆஃப் த பேக்கேஜ். ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னாலே கவலை, துக்கம், இப்போ ஃபினான்ஷியல் லாஸு, டீமில் யாரோ ஒருத்தங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, அது ரிலேஷன்ஷிப்ஸில் சம்படி குட் ஸ்ட்ரெயின், இப்போ பர்சனலாக நடக்கும். இப்போ கோவிட் அப்போலாம் அப்பா இறந்துட்டாங்க, நிறையா கெடுபிடி இருந்துச்சு கவர்மெண்ட்டில். ஸோ இது எல்லாமே இருக்கும்னு தெரியுது. Just preparing ourselves on a daily basis. Okay. But thankfully I've had the support system. இல்லை அதை கிரியேட் பண்ணுறது ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சப்போர்ட் சிஸ்டம் ஹெல்ப்ஸ். நம்ம இப்போ செட்பேக்ஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த செட்பேக்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மென்டார்ஸ், பீப்புள், இந்த சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் இருக்கும்போது அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறது ஈஸியாக இருந்திருக்கு. டெஃபினட்டாக சம்டைம்ஸ் இல்லாமல் இருந்திருக்கு. அந்த செட்பேக்கு யார்கிட்ட பேசினா ஹெல்ப் கேட்டிருக்கேன். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப், யூ வில் கெட் இட். ஓகே. சிம்பிளாக நமக்கு எல்லாருமே அமைஞ்சிட மாட்டாங்க. பட் ஒரு விஷயம் வேணும்னா நம்ம தான் வாய் திறந்து கேட்கணும், ஷேம்லெஸ்ஸாக அட்மிட் பண்ணணும் பிரச்சனையை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு I've created that support system. ஓகே மேம், ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்துட்டு ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து நம்ம ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம். ஸோ இந்த ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து மெடிவல் இந்தியா இப்போ ரைட் நோ ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணுறது அப்படின்னா இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்கள அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஆஸ் அ சொசைட்டியாக நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? இல்லை ஆஸ் அ கவர்மெண்ட் வந்துட்டு இதை பண்ணால் அவங்களோட லைஃப் பெட்டர் ஆகும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் உங்களுக்கு இருக்கா? இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து 80% மேலே ஸ்மால் ஹோல்டர் ஃபார்மர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஃபார்மர்ஸ்னாலே நமக்கு அவங்க தான். படத்தில் பார்க்குற மாதிரி இந்த பண்ணையாரோ இல்லை பெரிய பெரிய லேண்ட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அப்படிங்கிறப்போ இது சஸ்டெயினபிளாக பண்ணுறது காலங்காலமாக நடந்திருக்கு. ஸோ நடுவில் வந்து ஒரு க்ரீன் ரெவல்யூஷன் நடந்து நம்மளை வந்து ஒரு பெரிய ட்ரவுட்லேருந்து மீட் எடுக்கிறதுக்கு அந்த சஃபரிங் இருந்துச்சு. பட் அதர்வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், இந்த 80s 90s இந்தியா விட்டு ஃபாரின் போவாங்க இல்லையா, பெரும்பாலும் அவங்க போனதுக்கான ஃபண்டு வந்து எங்கேருந்து வந்திருக்கோன்னா அக்ரிகல்ச்சரல் இன்கம்ல தான் வந்திருக்கேன். ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து ஈல்டு கொடுத்துச்சு, அதுலேருந்து ஒரு பணம் வந்துச்சு, எக்கனாமி இருந்துச்சு. அது மற்ற செக்டர்ஸ் டெவலப் ஆன ஸ்பீடுக்கு வந்து கேட்சப் பண்ணலை. ஓகே. இன்னைக்கு எப்படி ஒருத்தங்க அன்னைக்கு 10,000 ரூபா சம்பாதிச்சவங்க இன்னைக்கு ஈஸியாக 1 lakh 2 lakhக்கு க்ரோ ஆனாங்களோ, இன்னும் இந்த இன்கம் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள்ஸாக வளரல. ஸோ ஃபார்மிங் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. அண்ட் அதில் வந்து வயபிலிட்டி கிடையாது. ஏன்னா மழை பெய்யும், பிரச்சனை, கிராப் ஃபெயிலியர்ஸ், அன்சர்டனிட்டிஸ் எக்கச்சக்கம். ஓகே. ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறப்போ என்ன சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது இருக்குது. ஸோ சும்மா எல்லாருக்கும் சப்சிடி கொடுக்குறதோ, லோன் வந்து இது வேணான்னு சொல்கிறதோ அது மட்டும் சொல்யூஷன் கிடையாது. சம்டைம்ஸ் அது மார்க்கெட் ஆக்சஸாக இருக்கலாம். நல்ல பொருளை விளைவிச்ச ஒரு ஃபார்மருக்கு விற்க முடியாது. இல்லை சம்டைம்ஸ் வந்து இந்த ஒரே ஒரு கிராப் சீசன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, எனக்கு வேறு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் அடுத்த கிராப் சீசனில் நான் வந்து சம்பாதிச்சுப்பேன் அப்படின்ற அந்த ஒரு சீரியல் ஆண்டர்ப்ரனர் மைண்ட் செட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு எப்பயுமே இருக்கும். இந்த ஒரு போகம் மிஸ் ஆகிடுச்சு, அடுத்த வாட்டி நான் வந்து சம்பாதிப்பேன், நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுவேன், ஹார்ட் ஒர்க் போடுவேன் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து போவாங்க இல்லையா. ஸோ அந்த சப்போர்ட் வந்து ஃபார் ஃபார்மர்ஸ் என்ன தேவையோ அது சம்டைம்ஸ் கிடைச்சது கிடையாது. இல்லை எப்பயுமே அவங்க ஈக்குவேஷனில் கிடையாது. எந்த விவசாயியுமே விலையை வந்து அவங்க நிர்ணயிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஆன காஸ்ட் என்னன்றது பேசவே மாட்டோம். நம்ம திடீர்னு தக்காளி விலை ஏறிடுச்சுன்னா கூட உடனே ஃபார்மருக்கு ஜாஸ்தியாக காசு கிடைச்சதானே இல்லை. ஸோ எனக்கு என்னென்னா இந்த ஹோல் ஃபார்மர் சப்ளை செயின் வந்து ரொம்ப விஷியஸ் சைக்கிளாக மாறி ஃபார்மர் வந்து
அவங்க அதே நிலைமையிலே வச்சிருக்கணுன்ற மாதிரி ஃபார்மர் தவிர மற்ற எல்லாரும் சம்பாதிச்சிட்டாங்க. ஆமா விதை கொடுக்குறவர் சம்பாதிச்சிட்டாரு, உரம் கொடுக்குறவர் சம்பாதிச்சிட்டாரு, விற்கிற வியாபாரி சம்பாதிச்சிட்டாங்க. பட் ஏதோ ஒரு ரீசன்னால ஃபார்மர் வந்து வளரவே முடியாம ஒரு நிர்பந்தமான ஒரு ப்ரெஷர்ல இருந்திருக்காங்க. ஸோ அங்கதான் we are liberating the farmer my harvest farmsல. வெரி நைஸ் மேம். சிக்கிம் வந்துட்டு அது ஆர்கானிக் ஸ்டேட்டாக இல்லாமல் இருந்து இப்போ ட்ரான்சிஷன் ஆயிருக்கு கம்ப்ளீட் ஆர்கானிக் ஸ்டேட்டாக. ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆர்கானிக்காக மாறுறதுக்கு லைக் வாட் இஸ் ஸ்டாப்பிங் தெம், இல்லை நம்ம என்ன பண்ணால் அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஸோ சிக்கிம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்ட் ரோல் மாடல் செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் சில கண்ட்ரீஸோ ஸ்டேட்ஸோ வந்து அதை ஆல்ரெடி ட்ரை பண்ணிவிட்டு ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நமக்கு அது பயமுறுத்துகிற கேஸ் ஸ்டடீஸாகவும் இருந்திருக்கு. சிக்கிம் வந்து ரொம்ப லாங் டேர்மாக பிளான் பண்ணி செஞ்சாங்க. ஓகே. ஸோ இட் வாஸ் நாட் லைக் 2 வருஷத்தில் நான் மாற்றுவேன் அப்படின்னு கிடையாது. இட் வில் டேக் இட்ஸ் டைம். ஸோ கொஞ்சம் நான் 5 வருஷ பிளான், 10 வருஷ பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு விளைவிக்கிற ஆர்கானிக்கை வந்து விற்க முடியாமல் மார்க்கெட் இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ப்ரொடியூஸ் பண்ணுறது ஜாஸ்தி ஆகிடுச்சு. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா மற்ற ஸ்டேட்ஸ் கேன் லேர்ன் ஃப்ரம் சிக்கிம். அதாவது அவங்க என்னென்ன பாலிசிஸ், என்னென்ன ஸ்டெப் எடுத்தாங்க, எங்கெங்கே ஃபார்மருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு, அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஐ திங்க் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் தான் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது யாரும் செய்ய முடியாமல் இல்லை, சம்டைம்ஸ் அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸில் வந்து இட் கெட்ஸ் லாஸ்ட் அவுட். இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் பாலிசி வந்து போன கவர்மெண்ட்டில் வந்து ஒரு போர்டு ஃபார்ம் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே. பட் அந்த பாலிசி எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான டைம் இருந்துச்சுன்னு பார்த்தா ஐ ஹாவ் நோ ஐடியா. பாலிசி வந்து டெஃபினட்டாக நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஆந்திராவுக்கு போனீங்கனாலும் அங்கே ஆர்கானிக் ஃபுட்டுக்கான ஃபார்மிங் பாலிசி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சம் ஸ்டேட்ஸ் ஹேவ் இட். இட்ஸ் நாட் தட் இல்லவே இல்லைன்னு. பட் அந்த 15 years ஆஃப் பொறுமையான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், ஒரு ஃபோக்கஸ் அண்ட் மானிட்டரிங் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஐ திங்க் அந்த எஃபிஷியன்சி டிஃப்ரென்ஸ்னால நம்மளால பார்க்க முடியல. இப்போ பனைமரம் வச்சவங்க அந்த ஜென்ரேஷன் அந்த பனைமரத்தோட ஹீல்டு பார்க்க மாட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி இது ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒருத்தங்க பண்ணிட்டு இட் வில் டேக் இட்ஸ் டைம் அப்படின்ற மாதிரி 15 years அட்லீஸ்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே சில பாலிசிஸ் எல்லாம் டச் பண்ணக்கூடாது, அதை வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்டேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பண்ணாங்கன்னா பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஃபார்மர்ஸ் ஆர்கானிக் பண்ணுறதுக்கு இன்சென்டிவே கிடையாது. இல்லை எதுக்கு உட்காந்து ஒருத்தங்க கெமிக்கல் போடக்கூடாது, எது கஷ்டப்பட்டு ஏன்னா எஃபர்ட் அதிகம். ஆமாம். ஸோ அப்போ நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்சென்டிவ் கொடுத்தீங்க, மந்த் ஆன் மந்த் ஒரு ஃபார்மரை இன்சென்டிவைஸ் பண்ணீங்களோ, இல்லை அவங்களோட டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டோ எதையாவது சிம்பிளிஃபை பண்ணீங்க. அவங்க ஏன் ஆர்கானிக் பண்ணுங்கிறத பண்ணோன்னா, ஏன்னா ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆர்கானிக் தான் நான் பண்ணுவேன், இது பண்ணுவேன்னா கிடையாது. எது எனக்கு விற்கும், எது எனக்கு வந்து நல்ல காசு கொடுக்கும். எனக்கு கெமிக்கல் தான் எல்லாரும் வாங்குறாங்கன்னா அப்போ நான் அதையும் கொடுத்துட்டு போயிடுவேனே. ஆர்கானிக் பண்ணாலும் எனக்கு இந்த விலையில தான் வாங்குறாங்கன்னா அதுக்கு நான் அந்ததே பண்ணுவேன், எதுக்கு நான் கஷ்டப்படணுன்ற மாதிரி. ஸோ ஐ திங்க் பாலிசி இருக்கு, இம்ப்ளிமெண்டேஷன்ல இன்னைக்கு வந்து கரெக்டான பீப்புள் இல்லை, கரெக்டான டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே மேம். அப்போ நான் ஜென்ரலாக கேட்குறேன், உங்ககிட்ட இல்லை, இப்போ நிறையா வெளியில் பார்க்குறோம்ல இந்த ஆர்கானிக் ஃபுட்டு, அது வந்துட்டு நார்மல் இது எடுக்கிற மாதிரி அதே ப்ரைஸுக்கு தான் எடுப்பாங்களா? ஆமாம், சில பேர்லாம் கஷ்டப்பட்டு ஆர்கானிக் பண்ணிட்டு உடஞ்சத்திர மார்க்கெட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதே 2-3 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. வேஸ்ட்டாக போகக்கூடாதுல்ல. ஸோ என்கிட்ட இருந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு வர காசு வர வரைக்கும் லாபம்லாம் இல்லை. இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா, நீங்கள் தக்காளி க்ரோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள், நீங்கள் லோக்கல் மார்க்கெட் வந்து நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு தக்காளிக்கு காஸ்ட் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஃபார்மராக யாருக்குமே தெரியாது. கேமராவில் பண்ண பிரச்சனை இல்லை, யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஆனால் ஒரு வேலை அறிவாளி ஃபார்மரா இல்லாட்டி இந்த மாதிரி மாடர்ன் ஃபார்மர்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்கு வழக்கெலாம் எழுதி வச்சுட்டு எனக்கு 15 ரூபா ஆச்சு ஒரு கிலோக்கு என் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்லாம் யாரும் போட மாட்டாங்க. சும்மா அவன் கையிலேருந்து போன காசை மட்டும் வச்சு கணக்கு பார்த்தா கூட எனக்கு ஒரு கிலோக்கு நானே 15 ரூபா செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒரு நம்பர் வச்சுருக்கீங்க. இது வரைக்கும் இந்த நம்பர் யாருக்கும் தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் மார்க்கெட் போகிறீங்க, தெரியாத ஒரு ஃபார்மர் போகிறாரு, தெரிஞ்ச ஒருத்தர் போகிறீங்க. அங்கே அவங்க இந்த 15 ரூபாய் சீன்லேயே கிடையாது. நான் 5 ரூபாய்க்கு எனக்கு எல்லா ஃபார்மரும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க, நீ 5 ரூபாய்க்கு கொடுத்தா கூட இல்லாட்டி கிளம்பிட்டேருன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் கொடுக்க போகிற நேரத்தில் அவர் வந்து சொல்கிறாரு, இல்லை இங்கே கொடுக்காதீங்க, கோயம்பேடு போங்க, அங்கே வந்து 8 ரூபா கொடுக்குறாங்க, இங்கே 5 ரூபா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆனால் ஃபார்மர் போக மாட்டாங்க. ஏன்னா கோயம்பேடு ட்ராவல் காஸ்ட் வந்து அவங்களுக்கு 10 ரூபாய்க்கு மேலே ஆகும். அந்த ஊரில் கொடுத்தாவது 5 ரூபா, அங்கே போனால் இன்னும் லாஸு. அதுக்கு இங்கே அலைச்சலாக தான் எனக்கு மிச்சம். ஸோ நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவீங்க? 5 ரூபாய் கொடுத்துருவீங்க. ஸோ அங்கே ஃபஸ்ட்டே உங்கள் கேம் அவுட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு உங்களுக்கு 15 ரூபா ஆகும் தெரியுது, நான் 18 இல்லை 20 ரூபா கொடுக்குறேன்.
ஸோ நான் என்ன விலைக்கு விற்றாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அஷோர்டா உங்களுக்கு ஒரு ஃபேர் ப்ரைஸ் உங்களுக்கு வந்துடுது. உங்களுக்கு அது எனக்கு வெளியில் 10 ரூபாய்க்கு விற்றாலும் நான் உங்களுக்கு 18 ரூபா நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன். தென் யூ ஆர் ஓகே. மேம் இப்போ வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் வேறு ப்ரொஃபஷனுக்கு போயிருந்தீங்கன்னா, அதாவது வேறு எந்த ப்ரொஃபஷன்லையும் இது எனக்கு தெரிஞ்சிருக்காது, இதை நான் ஃபார்மிங்லேருந்து கற்றுக்கிட்டேன், ஸோ நான் வேறு ப்ரொஃபஷன் போயிருந்தா நான் இதை மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா அது ஃபார்மிங்கில் உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஆக்சுவலாக இயற்கையை பற்றி ரொம்ப தெரியாமல் வளர்ந்துட்டோமோன்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்க. ஃபார்மிங் ஃபஸ்ட்டு போனப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நமக்கு சயின்ஸ், நான்லாம் பயாலஜியில் சென்டம் வாங்கிட்டு நமக்கு தெரியாதா அப்படின்ற ரொம்ப க்யூரியஸாக இருப்பேன், கேள்விலாம் கேட்பேன். பட் ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எதுக்கு பயாலஜி புக்கில் வந்து ஏற்றுவம் வரைஞ்சி பார்ட்ஸ் எதுனோம், எதுக்கு மாட்டுக்கு எத்தனை வயிறு இருந்தால் நமக்கு என்ன, ஸ்கூலோட பயாலஜி புக்கும் என்னோட ப்ராக்டிக்கல் எதுவுமே எனக்கு அப்போ தான் கனெக்ட் ஆச்சு ஆஃப்டர் so many years. ஏன்னா எனக்கு ஃபுட் செயினோட யூஸும் அப்போ தான் புரிஞ்சிச்சு. இப்போ எங்கள் ஃபார்மில் வந்து எலி வருது அப்படின்னா எனக்கு அதை எலியை கொல்லணுமா இல்லை அங்கே நான் ஒரு பூனை விடணுமா? யூஸ்வலாக எலியை கொல்லணும். ஆமாம், அது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமாக நடந்துட்டு இருந்திருக்கு. காலங்காலமாக ஒரு பாம்பு இருந்திருக்கும், அது எலியை சாப்பிட்ருக்கும். ஸோ நம்ம ஃபுட் செயின் படித்தது கூட இது ரிலேட்டபிள்னு சொல்லிட்டு இந்த புக்குக்கும் இதுக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ் ஆஃப் ரியாலிட்டி வந்து எனக்கு ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தப்போ தான் ஒன்று புரிஞ்சிச்சு. ரெண்டாவது சொல்லணும்னா பெரிய டிஃப்ரென்ஸுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மழை பெஞ்சிச்சுன்னா வெறும் ஒரு காஃபி குடிக்கிறோமா, இல்லை ஹாட்டாக லெமன் டீ குடிச்சிட்டு இளையராஜா பாட்டோ ஹாட் டீயும் அப்படின்னு போடுவோம். பட் இப்போ வந்து எனக்கு ஐயோ மழை இன்னைக்கு பெய்யக்கூடாது, இந்த டைமில் மழை பெய்யுது, இது மான்சூன் கிடையாது, இந்த மழை பெஞ்சதுனால இப்போ நமக்கு இந்த மாமரத்தில் பூவெல்லாம் விழுந்திருக்குமே, அப்போ இந்த சீசன் அஃபெக்ட் ஆகுமா? ஸோ ஐ கனெக்ட் வெதர் டு கிராப் சீசன்ஸ். அதே மாதிரி நிறைய விஷயம் சீசனல் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்னே எனக்கு தெரியாது. நான் நினச்சிட்டு இருந்தேன் முருங்கைக்கீரைலாம் வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும்னு. அப்போ அப்படி இல்லை, 3-4 months இந்த இயர் தான் முருங்கை மரத்தில் முருங்கை கீரையே இருக்கும், மற்ற நேரம் பட்டு போய் அது குச்சியாக தான் இருக்கும். எப்படி மாமரம் காய் அந்த 3-4 மாதம் காய்க்குமோ அதே மாதிரி அந்த சீசன் அப்போ செம்ம சூப்பராக துளுத்து எல்லா இலையும் வரும். மற்ற நேரம் உங்களுக்கு முருங்கை காயுமே உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக வராது. ஓகே. அவருக்காக நிறைய விஷயம் சீசனலுங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ வந்து இந்த சீசனில் பட்டாணி கிடைக்கும், இந்த சீசனில் ஆரஞ்சஸ் வரும், இந்த சீசனில் தான் கிரேப்ஸ் கிடைக்கும் அப்படின்ற அந்த சீசனல் டிஃப்ரென்சஸ்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் லாஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு வகையான நியூட்ரிஷன் இருக்குங்கிறது கூட நம்ம வந்து ஸ்கூலில் வேணால் படிப்போம், விட்டமின் ஏ கேரட்டில் இருக்கும், கண்ணுக்கு நல்லதுலாம். பட் எவ்ரி திங் ஹாஸ் டிஃப்ரெண்ட் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது வந்து மண்ணுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நியூட்ரிஷனாக உங்களுக்கு பழமாவோ காயாவோ வருது. ஸோ நான் இப்போ கெமிக்கலில் வந்து நான் மண்ணுக்கு கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் சாப்பிட்ற அந்த ஃபுட்டும் கெமிக்கல் பேஸ் டாக்ஸிக் தான். இது ஒரு பேசிக் சயின்ஸ். இதுவே தெரியாமல் நம்ம சும்மா எதையோ ஒரு காயை வாங்கியிருக்கோம், எதையோ ஒன்று சாப்பிட்ருக்கோம். ஹெல்தி ஆகணும்னா என்ன சாப்பிடணும்னு நமக்கு தெரியல, நம்ம பாடியை பற்றி நம்ம தெரியாமல் சும்மா ஏதோ ஒரு அதாவது இப்போ உள்ள கிட்ஸ் எல்லாம் இன்னும் புவர், நம்மளாவது பரவாயில்ல கொஞ்சம் புரிதலோட வளர்ந்துருக்கோம். இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் இட்லியில் வந்து என்னென்ன இருக்குன்னு கேட்டால் அரிசி இருக்குன்னே தெரியாது, வெறும் பேக்கெட் மாவு பார்த்துருக்காங்க. ஸோ அரிசி உளுந்துன்னு அது இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியாது. மாடுலேருந்து பால் வர ப்ராசஸே அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. பாட்டில்லையோ பால்லையோ பேக்கெட்டில் தான் பார்த்துருப்பாங்க. அப்படிங்கிறப்போ ஸோ மச் டிஸ்கனெக்ட் இருந்திருக்குங்க நம்ம லைஃப்பில் அப்படின்றது எனக்கு பெரிய ஷாக்காக இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பை லிவ் பண்ணிருக்கீங்க ப்ராப்பராக அப்படிங்கிறது. எவ்ரிடே இஸ் க்யூரியஸ் அண்ட் எவ்ரிடே வந்து புதுசு புதுசாக மண்ணோடையோ இயற்கையோடையோ ஒரு கனெக்ஷன் வந்து பில்ட் ஆகுது. ஸ்லோவாக பேஷண்ட்டாக அப்சர்வ் பண்ணுறேன். நிறைய அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. மேம் இப்போ ஒரு 6th standard ஸ்டூடெண்ட் கிட்டேயோ இல்லை ஒரு அந்த சின்ன வயசு ஸ்டூடெண்ட் கிட்ட போய் நீ என்ன வாங்கணும்னு கேட்டால் யூஸ்வலாக டாக்டர், இன்ஜினியர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. பட் ஒரு சினாரியோ ப்ரௌடாக கான்ஃபிடென்ட்டாக நான் ஒரு ஃபார்மர் ஆகணும் அப்படிங்கிற சொல்கிற சினாரியோ வரணும்னா நம்ம லைக் என்ன பண்ணணும்? what step we should do as a society, government என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக நிறையவே சென்சிட்டைசேஷன் தேவைங்க. ஃபார்மிங் வந்து இது ப்ரொஃபஷன் கிடையாது, இட்ஸ் ஆக்சுவலி a way of life. அது வந்து ஒரு வாழ்க்கை முறை. அது வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனை லிமிட் பண்ணிடவே முடியாது. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நமக்கு எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஜிம்முக்கு போகிறபடியே அங்கே வேலை செய்வீங்க. ஸோ ஐ திங்க் அது ஒரு லைஃப் ஸ்டைலோட ஒரு பார்ட்டாக இருந்தது. அதுவும் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லாமே அவங்க சொந்தக்காரங்களுக்குள்ளேயே வந்துடும். யாரோ ஒரு ஃபேமிலியில் உளுந்து போட்டிருப்பாங்க, இன்னொருத்தங்க பருப்பு போட்டிருப்பாங்க, நீங்கள் கீரை போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி அது அப்படி தான் இருந்துச்சு. அந்த ஃபேப்ரிக்கை நம்ம வந்து ரொம்ப சதிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து வீட்டில் கான்வர்சேஷன்ஸாக இதெல்லாம் இருக்கணும். இப்போது எங்கள் அம்மா வந்து ஊருக்குலாம் சின்ன வயசில் போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு பேக் ஃபுல்லாக காய தூக்கிட்டு வருவாங்க. முருங்கைக்காய், கருவேப்பிலெல்லாம் இருக்கும். நான் முழிப்பேன், கருவேப்பிலை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க சென்னை கடையில், நீங்கள் எதுக்கு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரீங்கன்னு. அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், ஊரில் இருக்க கத்திரிக்காய் டேஸ்ட்டு இங்கே வராதுடா, நெக்ஸ்ட் 2 days புளிக்குழம்பும் சூப்பராக இருக்கும். அந்த காய் டேஸ்ட்டு தெரியும், ஹெல்த் தெரியும், அதில் உனக்கு அந்த கருவேப்பிலை அருமை தெரியாது அப்படின்வாங்க.
அது வேலூரில் கத்திரிக்காய் வேறு மாதிரி இருக்கும், வேறு ஊரில் இருக்குன்ற எந்த விஷயமுமே லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் தான் நம்ம பேச்சில் வந்து இல்லை. வி ஹவ் லாஸ்ட் கனெக்ஷன் டு ஃபுட், அப்புறம் ப்ரொடியூசர். ஸோ இப்போ ஃபார்மிங் ஆஸ் அ ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மிங்னாலே நமக்கு மைண்டில் உள்ளது என்னன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க, கஷ்டப்படுவாங்க, இது வந்து ரொம்ப காசு வராது ப்ரொஃபஷன் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாம்ப் தான் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்குது. பட் அதே ஃபார்மிங்கில் வந்து அவங்க ஹாப்பியாக இருக்க முடியும். அவங்க வந்து நீ 1 lakh சம்பாதிக்க முடியாது, பட் 50,000 தான் உன் தேவையே, அது உனக்கு ஃபார்மிங்கில் எடுக்க முடியும். நீ மல்டி கிராப்பிங் பண்ணு, நீ வந்து அதாவது இதோட ஸ்டோரிஸ் ஆஃப் ரெலவென்ஸே நம்ம இன்றைக்கி நம்ம பேசுறது கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்பே கிட்ஸை வந்து வீக்கெண்ட் எங்கேயாவது ஃபார்ம் கூட்டிகிட்டு போனீங்கன்னோ இல்லை எங்கேயோ பார்த்தீங்கன்னா அவங்க யோசிப்பாங்க, இந்த பம்பு செட்டு இன்னுமா இந்த பம்பு செட்டில் இருக்காங்க, இதில் வேறு எதுவும் பண்ண முடியாது, ஐஓடியில் நான் ஏதாவது பண்ணுறேன்னு அவங்க சொன்னாங்கன்னா இட்ஸ் குட். ஃபார்மிங்கில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டெக்னிக்கலாக பண்ணலாம், நிறைய விஷயம் பண்ணலாம். நான் வந்து காலங்காலமாக ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் தான் எல்லோரும் பண்ணணும். ஸோ ஒரு ஃபார்மராக ஆஸ்பிரேஷன் இருக்கணும் கூட கிடையாது. நீங்கள் ஐடி இன்ஜினியராக இருங்க, என்ன வேணா இருங்க, பட் கனெக்டிங் டு த ரூட்ஸை விட்டுறாதீங்க. ஹேவ் ஃபார்மிங் as an ஆப்ஷன். நீங்களே இறங்கி பண்ணாட்டி கூட ஒருத்தங்க செய்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கவாது உங்களுக்கு ஃபார்மிங் தெரியணும். புரியுது. இப்போ களை எடுக்கிறேன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அது என்ன எது கலை எது இல்லைன்னா தெரியணும். ஸோ யூ ஷுட் பி அ பார்ட் ஆஃப் லைஃப். எனக்கு அதுதான் நான் சொல்ல நினைப்பேன். ஸோ சென்சிடைஸ் பண்ணணும். இப்போ மணத்தக்காளி சாப்பிட்டா வாய்ப்புண்ணு ஆகும்னா உங்களுக்கு இப்பயே தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு உங்கள் ஃபார்ம் நீங்கள் பண்ணுறப்போ மணத்தக்காளி செடி உங்கள் ஃபார்மில் இருக்கும். ஸோ ஃபுட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஃபார்மிங் வந்து என்னென்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள். ஃபார்மிங் தான் நீங்கள், ஏன்னா எல்லாரும் வேலையை விட்டுட்டு ஃபார்மர் ஆகணுன்றது வெரி வெரி டிஸ்டன்ட் ரியாலிட்டி. ப்ராக்டிக்கலாக அது தேவையே கிடையாது. பட் செய்யணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி செய்கிறதுக்கான வழி இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் ஐ வாண்ட் டு கிரியேட் அ பாத்வே. பட் ஃபார்மர் ஆக ஒருத்தங்க ஆஸ்பயர் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினெட்லி நல்ல ஆப்ஷன் இருக்குங்க. தேர் இஸ் டெஃபினெட்லி பாசிபிலிட்டி. ஏன்னா சாப்பாடு வந்து ரிசெஷனே இல்லாத ஒரு ஸ்பேஸ், எல்லாருக்கும் கடைசி வரைக்கும் சாப்பாடு தேவைப்படும். பட் வாட் டு க்ரோ, வென் டு க்ரோ, ஹவு டு க்ரோலாம் இருக்குது, அவ்வளோதான். மேம், நம்ம நிறைய சேலஞ்சஸ் இருக்குன்னு ஃபார்மிங்கில் அப்படிங்கிறது தெரியும். அது வந்துட்டு நேச்சுரல் இஷ்யூஸ்லேருந்து நிறையா இருக்குது. பட் நீங்கள் வந்துட்டு ஃபார்மிங்கும் பண்ணியிருக்கீங்க, என்டர்ப்ரனராகவும் இருந்திருக்கீங்க. ஸோ ரியல் சேலஞ்ச் வந்துட்டு ஃபார்மிங்கில் இருக்கா இல்லை டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கா? இப்போ இருக்க ஆர்கானிக்கில் பெரிய விஷயம் வந்து ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறது தான் இருக்குது. ஓகே, ஃபார்மிங் வந்து அவங்க ஃபார்மர்ஸோட தொழிலே செய்யணுன்றப்ப ப்ரொடியூஸ் பண்ணிடலாங்க. மார்க்கெட் ஆக்சஸ்ன்னு வரப்போ இன்னமும் பார்த்தா எனக்கு ஆர்கானிக்னு தெரியுமா, இல்லை எது எப்படி நான் ஆர்கானிக்கை நம்புறது, இதுக்கே நான் விலை ஜாஸ்தியாக கொடுக்கணும் அப்படின்ற நீங்கள் இந்த மார்க்கெட் ரீச் இருக்கு இல்லைங்களா, அது வந்து சேலஞ்சிங்காக இருக்குது. அண்ட் ரெண்டாவது எனக்கு பலப்பலான் இருக்கணும், எனக்கு டாட்டர் இருக்கக்கூடாது, கருப்பு கலரில் இருக்கக்கூடாது, இது வந்து நீங்கள் வாங்கினா உடனே பாடிடுது அப்படிங்கிற மாதிரி நிறையா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபுட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறப்போ ஐ திங்க் இட்ஸ் லாட் அபவுட் டிஸ்ட்ரிபியூஷன், இட்ஸ் மோர் அபவுட் கன்சியூமர் அவேர்னஸ். இப்போ கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து சொன்ன மாதிரி நிறைய கத்திரிக்காய் இருக்குது, யாராவது ஒருத்தங்க ஒரு வரி கத்திரிக்காய் மாதிரி ஒன்று குடிச்சிட்டாங்கன்னா இல்லை நான் வந்து சிம்ரன் கத்திரிக்காய் தான் சாப்பிட்றேன் எனக்கு. ஸோ நமக்கு சில விஷயம் அது ஏன்னு தெரியாமல் வி ஹவ் ஹெல்ட் ஆன் டு சம்திங்ஸ். ஸோ நிறையா அன்லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு. அப்படிங்கிறப்போ நான் பார்க்குறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அவேர்னஸ், அதுதான் மேஜர். அதுக்கப்புறம் வந்து அந்த உணவு பழகிருச்சு, ஏன்னா டேஸ்ட்டே தெரிய மாட்டேங்குது நமக்கு. சிட்டி ஃபாக்ஸ்க்கு வந்து நீங்கள் அவசரமாக சாப்பிட்றது தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஆகிடுச்சுங்கிறப்போ நம்ம ஃபுட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. அப்படிங்கிறப்போ ஐ திங்க் எவ்வளோ டிமாண்ட் இருந்தாலுமே ஃபார்மர்ஸ் கிரியேட் பண்ணிடலாம், ப்ரொடியூஸ் பண்ண வச்சிடலாம். ரெண்டுமே சேலஞ்சிங் தான். ஃபார்மிங் இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் டு டூ. பட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபார்மர்ஸோட இதை இன்னைக்கு கம்ப்ளீட்டாக விற்க முடியலன்ற வருத்தத்தில் நான் வந்து டிஸ்ட்ரிபியூஷனை சொல்கிறேன். இப்போ எனக்கு நாளைக்கு திடீர்னு 1000 பேருக்கு வேணும் அப்படின்னா இருக்கிற ஃபார்மர்ஸ் என்னால் வந்து நீங்கள் எல்லாம் ஆர்கானிக் பண்ணுங்கன்னு கன்வின்ஸ் பண்ணிட முடியும். வாங்க ஆள் இருக்குன்னா இவங்க பண்ணுவாங்க. இன்னைக்கு பண்ணுறதே வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்ற வருத்தத்தில் இருக்கிறதுனால நான் வந்து டிஸ்ட்ரிபியூஷனை மேஜராக சொல்கிறேன். நம்ம நிறைய இடத்துல இந்த கன்சியூமர் பிஹேவியர் மாறணும் அப்படிங்கிறத நீங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ அந்த கன்சியூமர் அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? நிறைய படிக்கலாம், இல்லை நிறைய விஷயம் கேட்குறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் கீரைகள் நல்லது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பட் எத்தனை பேர் கீரை சாப்பிட்றோம், இல்லை சாப்பிட்லன்னா அவசியம் சாப்பிடுன்னு சொல்கிறதோ சும்மா பேசிக்காக. ஸோ ரெண்டாவது உணவே மருந்து நம்புறது. ஒரு கோல்டு வந்தால் டக்குன்னு நம்ம ஒரு டேப்லெட் தான் போடுவோம், ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி ஒரு கற்பூர வலியோ இல்லை ஒரு கஷாயமாக குடிக்கலாமேன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பழசை தொலைச்சிட்டே வரோம் இல்லையா. நான் எல்லாத்தையுமே அப்படியே ஆதிகாலம் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, மெடிசனோட டெக்னாலஜி மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை. பட் சில விஷயங்கள் வந்து ஈஸியரான வழிகள் இருக்குது. நிறைய பேரண்ட்ஸ் இப்போ வந்து ரொம்ப அவேராக இருக்காங்க. ஸோ கிரெடிட் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ ரொம்ப பேர் வந்து நான் இது வந்தாலும் I'll be careful about my child, நான் வந்து யோசிச்சு பண்ணுவேன்றப்போ புரிஞ்சுக்கிறாங்க, பாடிஸை புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு வந்து ஃபுட்டில் வந்து நான் ஆர்கானிக் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு. பட் இன்னும் சில பேர் வந்து
கன்சியூமர் அவேர்னஸ் எவ்வளோ லேக்கிங்காக இருக்குன்னா யாரும் எதை சொன்னாலும் கேட்குறது. வி பிலீவ் இன் வாட்ஸ்அப், வி பிலீவ் இன் சோஷியல் மீடியா. ஏதோ ஒரு ரீல் பார்த்துருப்போம், அது ஒர்க் ஆகுமா சயின்டிஃபிக்லி ரியலானே தெரியாமல் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறது. ஸோ ஐ திங்க் நிறைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சு வேலிடேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா முருங்கைக்கீரைலாம் சீசன் இல்லை அப்படின்னு. ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபார்முக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த வெயிலில் நின்று வேலை பார்த்தப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ கஷ்டம் ஒரு கீரை கட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ 30 ரூபா வர்த்து தான் அப்படின்ற மாதிரி. ஸோ புரிதல் வந்து நாங்கள் பண்ணுறது ஒன்று த்ரூ நம்மளோட எஜுகேஷன் கான்டென்ட்ல வீடியோஸில் பிஹைண்ட் த சீன்ஸ் தான் நிறைய நம்ம ஷேர் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வரவங்கலாம் ரியல் பீப்புள். ஸோ அங்கே வர மண்புழுலேருந்து எல்லாமே பேசுவோம். ரெண்டாவது நீங்கள் ஃபார்ம் விசிட் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் த ஜர்னி ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்கிறது. மூணாவது நான் சொன்ன சீசன்ஸ், டேஸ்ட்டு, இந்த பூச்சிலாம் எப்படி தான் இருக்கும் அப்படின்ற அந்த ஃபேக்சுவல் இது வந்து அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறப்பவே ஷேர் பண்ணுறது, கொஞ்சம் டிட்பிட்ஸ் நோட்ஸ் மாதிரிலாம் கொடுக்கறது. ஸோ கான்வர்சேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ண வைக்கிற விஷயங்கள் நிறைய பண்ணுறது அவேர்னஸ் கிரியேட். மேம் ஃபார்மிங் வந்துட்டு வி நோ இட்ஸ் அ டஃப் திங், இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் பேஷன். அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனில் நீங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களோட டீம் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட டீம் எவ்வளோ பெரிய சப்போர்ட் உங்களுக்கு? இஸ் தேர் எனி டைம் வந்துட்டு உங்களுக்கு கோவம் வந்து உங்கள் டீம் கிட்ட கத்துனது உண்டு, அந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன்ஸ் இருக்கா? டீம் வந்து பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். ஸோ ஃப்ரம் டே ஒன் ஒரு கமிட்மெண்ட் இருக்கிற பீப்புள் தான் வந்து மை ஹவுஸில் இருந்திருக்காங்க. ஸோ அது எதர் அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப்பில் நான் வந்து லேர்ன் பண்ணுவேன், நான் வந்து ஐ டூ எவ்ரி திங் அப்படிங்கிற இதுவோ, இல்லை எனக்கு ஆர்கானிக் ஃபார்மில் இல்லை ஃபார்மர்ஸ் லைஃப்பை நான் மாற்றுறேன்ற இந்த ரெண்டு விஷயத்த ஏதாவது ஒரு அலைன்மெண்ட் இல்லைன்னா உள்ளே செட்டாக இருக்காது. ஏன்னா இனிஷியலாக ஆரம்பித்தப்போ இதுதான் ரோல்ன்றா உங்களுக்கு யாரும் ஜேடிலாம் போட்டு நம்ம ஹையர் பண்ணல. ஸோ ரைட் ஃப்ரம் டே ஒன் இருந்த பீப்புள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஃபேமிலியில் இந்த ஜாப் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து எல்லா ஊர்லேருந்து ரெப்ரஸன்டேஷன் இருந்திருக்கு எங்கள் டீமில். அண்ட் ஆல் தீஸ் ஆர் யங்ஸ்டர்ஸ். நான் பேசுகிறவங்க எல்லாமே அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டாக இருந்திருப்பாங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி. பட் என்னன்னா நான் இந்த வேலைக்கு போகிறதுனால என் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரிஸ் தான். ரெண்டாவது நிறைய விமென் இருந்திருக்காங்க டீமில். ஒரு பக்கம் யங்ஸ்டர்ஸ்க்காக நான் சந்தோஷப்படுறேன், இன்னொரு பக்கம் நிறைய விமென் வந்து தூணா உள்ளே இருந்திருக்காங்க. நம்ம செய்கிறது வந்து ஃபுட்டு ரிலேட்டடான விஷயம், காய்கறின்றப்போ அவங்க ஃபேமிலிக்கு தான் ஃபீட் பண்ணுறாங்கன்ற அந்த அக்கறை அது உள்ளே இருக்கும். சில விஷயம் புரியாமலே சொல்லவே தேவையில்லை, இட் ஹஸ் பின் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். இல்லை அவங்க ஐடியா கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கள் வேர் ஹவுஸ்லாம் நீங்கள் வந்தீங்கன்னாலும் நிறையா லேடிஸ் இருப்பாங்க. எல்லாருமே ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நான் வெளியில் பேசுவேன். பட் இவங்க எல்லாம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறத பார்க்க சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்க பிள்ளைங்க எஜுகேஷனை இவங்க ஃபண்ட் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய 90s கிட்ஸு எல்லாம் ஃபார்மராக இருந்து டீம்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டீம் மெம்பருமே ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியோட இருப்பாங்க. எனக்கு இப்போ நீங்கள் இஃப் ஐ டூ அ பாட்காஸ்ட் வித் மை டீமே எனக்கு ஒரு 20-30 எபிசோட் நான் ஈஸியாக பண்ணலாம். லைக் ஐ ஹேவ் சம்படி. அதாவது ஒவ்வொருத்தரோட கதை கேட்குறப்போ நம்மளாம் ஒன்றுமே லைஃப்பில் ப்ரிவிலேஜாக இருந்துட்டோன்ற மாதிரி இருக்கும். சம் பீப்புள் ஆர் ரியலி. ஸோ நான் இனிஷியல் டேஸில் எங்கள் அப்பாலாம் நினைப்பார், இப்போ பொண்ணு என்ஜிஓ நடத்துகிறாளா கம்பெனி நடத்துகிறாளான்ற அளவுக்கு. பட் ஐ திங்க் எவ்ரிபடி ஆடட் வேல்யூ. ஸோ டீமில் ஒரு பொண்ணு வந்து ஒரு சைல்ட் லேபரை ரெஸ்கியூ ஆகி அதுக்கப்புறம் 12-13 வயசு தான் ஸ்கூலுக்கே போய் கற்றுக்கிட்டு இன்னைக்கு ஷீ ரிலீஸ் ஆர் கஸ்டமர் சக்ஸஸ். இன்னொருத்தங்களாம் 2-3 தடவை டொமஸ்டிக் வயலன்ஸ்க்காக எலி மருந்தெல்லாம் சாப்பிட்டு பொழைச்சி வந்து இன்னைக்கு ஷீ இஸ் அ வெரி வெரி கீ மெம்பர் இன் சப்ளை செயின். அது லைஃப்பை வெறுத்து போய் இருந்த ஒரு பர்சன் இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்காக அவங்க 2 பிள்ளைய காலேஜ் காமிச்சிட்டு கெத்தாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஒரு சில பையன்லாம் வந்து என் ஊரில் நான் என் ஃபார்மிங் விட மாட்டேன் அப்படின்னு ஆரம்பமாக ஃபார்மிங்கும் பண்ணிக்கிட்டு மை ஹவுஸ்லேயே ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க தாத்தாவை அப்பாவை எல்லாரையும் ஆர்கானிக்காக மாற்றிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து தே ஹேவ் லைக் பர்சனலாக ஒரு வில் பவர் அண்ட் டிட்டர்மினேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எனக்கு கமிட்டட் டீம். பட் நிறைய ஃப்ரெஷர்ஸாக இருந்ததுனால நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களும் நிறையா இருந்தது. அண்ட் கோவம் வருமா நீங்கள் கேட்டது வந்து ஆக்சுவலாக அர்ச்சனாக்கு கோவம் முன்னாடி வராதுங்க. ஓகே, மை ஹாரஸ்ட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறையா கோவங்கள்லாம் வருது. அதான் ஆமாம், அவுட் சைட் ஆஃபீஸ் எனக்கு ரொம்ப கோவம் இருக்காது. பட் சம்டைம்ஸ் ஒர்க்கில் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் வந்து இப்படி தான் வரணும்னு நினச்சி ஒரு நம்ம டெம்ப்ளேட்லாம் கொடுத்து வச்சுருப்போம். ஆப்ஷன் ABCDலாம் போட்டிருப்போம். அதை தாண்டி ஒரு F பண்ணுவாங்க. நான் இவ்வளோ தப்பு வரும்னு யோசிச்சு தானப்பா வேலை கொடுத்தேன், திரும்பி ஏன் சொதப்புனீங்கன்றப்போ ஐ திங்க் ஐ கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஐ எம் லேர்னிங் டு மேனேஜ் தட் பார்ட் ஆஃப் லைஃப். பட் கோவங்கள் வந்து ஒர்க்குக்காக இருக்கும். பட் அடுத்த செகண்ட் நல்லா பேசிடுவேன். லைக் எனக்கு ஐ வில் நாட் கேரி இட் ஃபார்வர்ட். எனக்கு அது ஐ குவிக்லி மூவ் ஆன். மூட் ஸ்விங்ஸ் வந்து அதில் ஃபாஸ்ட்டாக ட்ரான்சிஷன் ஆகிடுவேன். ஸோ ஆல் த டைம் இஸ் பிகாஸ் ஆஃப் மை டீம். நம்ம வெளியில் சில ஈவெண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கூலாக இருக்கிறதுக்கு காரணம்
team is working behind me, so I'm very very grateful for my team. நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக உங்கள் கம்பெனியில் பீப்புள் வந்துட்டு ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு முதல்ல பீப்புளுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியணும். இப்போ மை ஹார்வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நான் யங்ஸ்டர்ஸ் சொன்னப்போ அவங்க எல்லாருமே வந்து சென்னைக்கே புதுசாக தான் வந்திருப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப அவங்க அக்கஸ்டம்ட் ஆகணும். ஸோ டீமுக்குள்ளே வந்து அந்த பாண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு இங்கே வந்து தான் தே மேக் ஃப்ரெண்ட்ஸ். வேறு காலேஜில் படிச்சிருப்போம், வேறு இடத்துல இருந்து வந்தாலுமே இங்கே வந்துட்டு அந்த ஒர்க் என்வாயர்மெண்ட்டில் வந்து அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நிறையா க்ரியேட் ஆகுறது வந்து ஒரு வகையான இருந்துச்சுன்னா இருக்கும். ரெண்டாவது பாஸி கல்ச்சர் கிடையாது. இவங்க பாஸ், இவங்க ஹையரார்கி, இவங்க கிட்ட நானும் அப்ரோச்சபிளாக இருப்பேன். ஸ்டாலின் அண்ட் எவ்ரிபடி இஸ் அப்ரோச்சபிள். ஓகே. ஸோ சேர்ந்து நாங்கள் குக் பண்ணிகிட்ருப்போம், இல்லாட்டி எங்கேயா திடீர்னு வா கிளம்பலான்னு சொல்லுவோம். வில் கீப் ட்ராவலிங். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ யாரையுமே வந்து சீனியர் ஜூனியர் அந்த மாதிரி அந்த ஒரு லேயர்ஸாலாம் பார்க்கறது கிடையாது. அண்ட் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவ்வளோ பேசுகிறோம். நாங்கள் உள்ள டீமுமே ஹெல்த்தியாக சாப்பிட்றோன்னு எவ்ரிடே வி குக் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். 50 பேருக்குமே ஆர்கானிக் நம்மளோட வெஜிடபிள்ஸ் அண்ட் நம்மளோட இதுதான். ஸோ ஏன்னா எங்கேயோ பிஜியில் தங்கி ஹெல்த் ஸ்பாயில் பண்ணுறதுக்கு ஃபுட்டு இங்கே இருக்கட்டும்ன்ற மாதிரி. என் ரீட்டைல் வந்து நம்ம ரொம்ப டாக்ஸிங். காலையில் சீக்கிரமாகவே வர வேண்டியிருக்கும், நிறையா ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறது ஜாஸ்தி. ஐடி ஆஃபீஸ் மாதிரி மட்டும் சும்மா உட்கார்றது கிடையாது. இல்லை சும்மா மீனிங் இட்ஸ் நாட் சிடென்ட்ரியா. நிறையா வெயிட் லிஃப்டிங்கோ இல்லாட்டி வெயிலில் டெலிவரி பண்ண போகிறது அதுன்றப்போ 50 பேருக்கு மேலே தினமும் நாங்கள் சமைக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். ஸோ ஃபுட்டுக்கு வி டேக் கேர் ஆஃப் த பர்சன். அண்ட் பியாண்ட் ஆல் திஸ் டீம் வந்து க்ரோத்தும் இருந்திருக்கு. நான் இப்போ 8 years ஆகிருக்கு மை ஹார்வெஸ்ட் ஆரம்பிச்சு. 8 years உள்ள ஒர்க் பண்ணுற பீப்புள் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து கோவிட் அப்போ ஜாயின் பண்ணி 5 years மை ஹார்வெஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அட்ரிஷன் இஸ் நாட் பின் அ ப்ராப்ளம். பட் உள்ள வந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்தாலுமே அவங்க வெளில போகிறப்ப தே வில் ஹாவ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் டு செரிஷ். ஸோ நாங்கள் அந்த அக்கா அண்ணா அந்த மாதிரி தான் எல்லாமே பர்சனலாக வி டேக் கேர் ஆஃப் ஈச் அதர். வேற என்ன பண்ண முடியும், நம்ம எவ்வளோ மானிட்டரியாக கொடுக்க முடியும். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மணி. டிரான்சாக்ஷன் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இட்ஸ் பீப்புளாக இருக்கும். ஓகே. ஸோ ஒவ்வொருத்தருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது யோசிச்சு பண்ணி பில்ட் இட் ஸ்மால் அண்ட் பியூட்டிஃபுல்லாக. உங்களோட மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸில் நம்ம எப்போ பொருள் ஆர்டர் பண்ணாலும் ஐ திங்க் ரீசெண்டாக வெப்சைட்டில் வந்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டு நம்ம பொருள் இது பண்ணுறோம். பட் இன்னுமே ஃபார்ம்ஸில் ஃபில் பண்ணால் யூ டோன்ட் ஆஸ்க் ஃபார் மணி ஃபர்ஸ்ட். அந்த ப்ராடக்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேல் தான் பில் வருது. ஸ்டார்ட் அப் சிங்கமில் கூட இதை பற்றி பேசியிருந்திருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் யூ ட்ரஸ்ட் பீப்புளா இல்லை லைக் வைஸ் இட் இஸ் தட் எனி ரீசன் பிஹைண்ட் இட்? அண்ட் எனக்காவது அந்த ட்ரஸ்ட் பிரேக் ஆயிருக்கா? ஆக்சுவலாக உலகத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம் ட்ரஸ்ட்டு. பட் தெரியல, வி ஹேட் டு ட்ரஸ்ட் பீப்புளுங்க. ஓகே. ஏதோ ஒரு வகையில் பீப்புளை ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆகணும். எங்களை அவங்க ட்ரஸ்ட் பண்ணி ஆர்கானிக்காக எங்கள் கிட்ட வாங்குறாங்க. அந்த ட்ரஸ்டர்ஸ் வித் ஃபுட் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஸோ ஒரு கஸ்டமராக அவங்க எங்களை ட்ரஸ்ட் பண்ணி வாங்குறப்போ பதிலுக்கு நியாயமாக நாங்கள் அவங்களை ட்ரஸ்ட் பண்ணணுங்கிறது இட்ஸ் அ ஃபேர் திங் டு டூ. ஓகே. ஆனால் ஆஸ் அ பிஸ்னஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இட் ஹஸ் பின் ரன்னிங் ஆன் ட்ரஸ்ட். வி ஹேவ் ஹேட் டிஃபால்ட்டர்ஸ். ஓகே. பட் அது அகைன் விரல் விட்டு எண்ணிடலாம். ஸோ மியூச்சுவலாக இப்போ நான் எப்படி ட்ரீட் பண்ணுறேனோ அவங்களும் எங்களை அப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்றப்போ வி ஹவ் ஹேட் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எங்களுக்கு நெகட்டிவ் ஏமாற்றிட்டு போனவங்க கிடையாது. பட் இப்போ நிறைய பேர் ட்ரெஸ்ஸஸ் ரன் பண்ணுற ஸ்டார்ட் அப்ஸே சொல்லியிருப்பாங்க ரிட்டர்ன் நிறையா இருக்கும், இல்லை வாங்கிட்டு சிஓடின்னு சொல்லிட்டு ஏமாற்றுவாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி எதுவுமே நான் ரொம்ப பார்க்கல. ஓகே. காட் வில்லிங், நேச்சர் வில்லிங், வாட் எவர் வி கால் இட். பட் சம்ஹவ் த மாடல் வந்து ரிட்டர்ன்ஸ்ன்னு இல்லாமல் புரிஞ்சுக்கிறாங்க. ஃபுட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்கிறத என்ஷூர் பண்ணியிருக்கோம். பட் ப்ராசஸ்லேயுமே நாங்கள் ஓரளவுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணப்போ இனிஷியல் ஃபஸ்ட்டு கஸ்டமராக இருந்தால் கால் பண்ணி பேசியிருப்பாங்க. ஆமாம், நீங்கள் ஏன் ஆர்கானிக் வாங்குறீங்க, உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள், யார் வீட்டில் இருப்பான்ற மாதிரி வி ஹவ் ட்ரை டு பில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ ட்ரஸ்ட்டு, அடுத்த ரிலேஷன்ஷிப், அப்புறம் டிரான்சாக்ஷன். சில பேர்லாம் சொல்லுவாங்க நீங்கள் கம்பெனி இழுத்து மூணா மட்டும் தான் அவங்ககிட்ட வாங்குறத ஸ்டாப் பண்ணுவேன். அதாவது நான் ஆசைப்பட்டது என்னென்னா மை ஹார்வெஸ்ட் ஷுட் பிகம் யுவர் ஃபேமிலி ஃபார்மர், ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலி லாயர், ஃபேமிலிக்கு ட்ரஸ்டடாக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நீங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒருத்தங்களை நம்பி போவீங்க இல்லையா, அந்த மாதிரி உங்கள் ஃபுட்டுக்கு வி ஆர் யுவர் ஃபேமிலி ஃபார்மர்ஸ். ஓகே. ஸோ அதுக்கு அடிப்படையாக ட்ரஸ்ட் இருந்துச்சுனால எனக்கு இனிஷியலாக இது வந்து ஒரு கொஸ்டனாக வந்ததுக்கப்புறம் தான் ஆமாம் இல்லை எல்லாரும் காசு வாங்குறாங்க நம்ம வாங்கலன்னு தோணுச்சு. பட் இப்போது வெப்சைட்டில் ஐ திங்க் இட் இஸ் ஹெல்பிங் அஸ் டு பிகம் அ இ-காமர்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ அந்த ட்ரான்சிஷனே இன்னும் சில பேர் நான் சேர்த்து வச்சு மாதத்துக்கு சேர்த்து பில் கட்டினா பரவாயில்லையான்னு தான் கேட்டுட்ருக்காங்க. பட் வி ஆர் ட்ரான்சிஷனிங் இப்போது. அவள் ட்ரஸ்ட் எதுவும் மாறல. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் அ ட்ரஸ்டட் கஸ்டமர். மேம், யூஸ்வலாக எங்கள் ஊர்லலாம் ஃபார்மர்ஸ் அப்படின்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு ஜாலியாக உட்காந்து டிவி பார்ப்பாங்க. அதுதான் அவங்களோட பாஸ்ட் டைம். ஸோ உங்களுக்கு உங்களோட பாஸ்ட் டைம் என்னவா இருக்கும்? புக்ஸ் படிப்பீங்களா, இல்லை
how was your past time? நீங்க என்ன பண்ணுவீங்க? Actually, thanks for the question. நாம இப்போ எவ்ரிடே நான் ஃபார்மிங் பண்ணுறதில்ல. ஸோ டீம் இருக்கிறாங்க இப்போது. ஸோ ஈவன் அதர்வைஸ் நான் என்ன பார்க்குறேன்னா ஒர்க் லைஃப் இன்டெகிரேஷன் தான். ஸோ இப்போ நம்ம டூருக்கு போனால் கூட அங்கே போயிட்டு ஏதோ ஒரு ஃபார்மை விசிட் பண்ணுவோம். ஏன் அப்படின்லாம் கேள்வி இல்லை. ஸோ மீட்டிங் டிஃப்ரெண்ட் பீப்புள் அண்ட் லேர்னிங்ன்றது ஒன் ஆஃப் த செக்மெண்ட்டாக பில்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம மீட் பண்ணது சண்டே கேட்டாலும் நான் யோசிக்க மாட்டேன், நாள் கிழமெல்லாம் பார்க்க மாட்டேன். ஐ மீட் அப் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு வகையில் ஐல் பி ஹாப்பி டு கோ அண்ட் லேர்ன் அண்ட் மீட். ஸோ அது ஒன்று மீட்டிங் அண்ட் லேர்னிங் ஒன்று. ரெண்டாவது நிறைய பாட்டு கேட்கறது உண்டு. ஸோ பாட்டு லிரிக்ஸ் ரொம்ப கவனிப்பேன். ஸோ சாங்ஸ்லாம் ஸோ சாங்ஸ் கேட்குறது பாடுறது அதெல்லாம் பிடிக்கும். கான்சர்ட்ஸ் போகிறது இப்போ ரீசெண்டாக அதான் என் ஃப்ரெண்டு கேட்பாங்க எல்லா கான்சர்ட்டுக்கும் எப்படி போகிற அப்படின்னு. தட் பிகம் ஒன் நியூ இது அம்மா கூட்டிகிட்டு போகிறது, இளையராஜா கான்சர்ட்டோ ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டோ அந்த மாதிரி. ஸோ சாங்ஸ்ன்றது நம்பர் 2. ஓகே. மூணாவது வந்து ஐ கீப் ட்ராயிங் அண்ட் ஸ்கிரிப்லிங். ஐ ஸ்டில் சிட் டவுன் அண்ட் கலர். ஸ்கூலில் வாட்டர் கலர் அடிக்கிறதோ இல்லாட்டி ஒரு மண்டலா வரைகிறது இல்லை ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணுறது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆக்சுவலி போர் அடிக்காது அவ்வளோ சீக்கிரத்தில், எதையாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் எனக்கு சம்வே ஆர் தி அதர் ஐ கீப் மை செல்ஃப் என்கேஜ்ட். இல்லைன்னா இருக்க வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது கிளம்புறது. ஸோ அந்த லாங் ட்ரைவ்ஸ் மாதிரி. ஸோ புக்ஸ் படிக்கிறது வந்து நான் ரொம்ப புக் பர்சன் கிடையாது. புக் வாங்குவேன், படிப்பேன், பட் புக் வில் நாட் பி த ஃபர்ஸ்ட் திங் ஐ கோ பிக் அப் வென் ஐம் ஃப்ரீ. ஓகே. சில பேர் எப்பவுமே ஒரு நாளைக்கு 2 புக் முடித்தேன் 3 புக் முடித்தேன் அந்த புக் வார்ம் கிடையாது. பட் புக் இஸ் லைக் பார்ட் ஆஃப் மை சைக்கிள். ஸ்லோ ரீடர். ஆனால் அதே இது ஒரு கான்ஃபரன்ஸோ இல்லை ஏதோ ஒரு பேசுகிறாங்க, சம்படி இஸ் கம்மிங் டு த டவுன் ஃபார் அ செஷன் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுவேன் அந்த டைமை. எங்கே இருந்தாலும் பெங்களூராக இருந்தாலும் இருக்கும். ஸோ ஐ லைக் கம்யூனிட்டி பில்டிங் அண்ட் லேர்னிங் ஃப்ரம் பீப்புள் இன் பர்சன். ஸோ அதுதான் என்னோட மேஜர். மேம், கஸ்டமர் சைடில் வந்துட்டு யாராவது உங்ககிட்ட ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஃபீட்பேக்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? இப்போ 1-2 இல்லை நிறைய பேர் வராங்க. ஸோ யாரை சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ நான் ரீசெண்டாக வந்து ஐ மேட் அ கஸ்டமர். ஸோ ருக்மணி மேம்ன்றவங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போனால் ஆல்மோஸ்ட் அவங்க டாட்டர் மாதிரியே தான் ட்ரீட் பண்ணுறாங்க. எனக்கு நானே தான் சொல்லிங்க நம்ம பிஸ்னஸ் கஸ்டமர். ஏன்னா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க ஆல்மோஸ்ட் நான் மீட் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் தான். அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்பவே வந்து ஏதோ 5-6 இயர்ஸாக எங்ககிட்ட வாங்குறாங்க. அதுலேயும் ஒரு பாண்ட் கிரியேட் ஆகிட்டு என்ன சாப்பாடு கொடுக்குறது. லைக் அவங்க ஹஸ்பண்ட் வந்தப்பையும் என்னன்னு தெரியலம்மா, ஷீ இஸ் வெரி ஒப்சஸ்ட் அபவுட் யூ அண்ட் மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ் என்ன அவங்க ஹஸ்பண்ட் வந்து நமக்கு முன்னாடி சொன்னாங்க. அது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி நிறைய மதர்ஸ் ஐ இன்டராக்ட் இல்லையா. ஸோ அப்போ வந்து ஐ யூஸ் டு ஹாவ் அ மதர் ஆஃப் அ ஸ்பெஷல் சைல்டு. ஸோ அவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து அர்ச்சனா யூ நெவர் நோ ஹவு மச் ஆஃப் அ லைஃப் சேவர் யூ ஆர். என் பையனுக்கு வந்து நான் தேடி எங்கெங்கேயோ வாங்குவேன். இப்போ when I feed him I'm more happy. நான் இது கேட்டாலும் யூ ஆர் கிவிங் மீ த பெஸ்ட்ன்றப்போ யூ ஆர் அ காட் சேவியர்ன்ற மாதிரி அவங்க இனிஷியலாக ஷீ வுட் மெசேஜ் அண்ட் ஆல். லைக் ஐ ஹேட் சோ மெனி பேரண்ட்ஸ் லைக் ஹர். அது இது அதர் எக்ஸ்ட்ரீம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் 2 sides. இன் பிட்வீன் ரெகுலராக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேசின மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன மீட் பண்ணப்போ யூ டாக்கிங் அபவுட் ஹவ் யுவர் பேபி லைக் வெஜிடபிள்ஸில். ஸோ என் பாப்பா வந்து மேங்கோஸ் வந்து இதான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றா அண்ட் இட் இஸ் கமிங் ஃப்ரம் மை ஹவுஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நமக்கே இது ஒரு மொமெண்ட்னு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ பவர் ஆஃப் மொமெண்ட்ஸ் மாதிரி அந்த மை டாட்டர் இஸ் ஈட்டிங் மை சன் இஸ் ஈட்டிங் அப்படின்றதோ இல்லை மை ஃபாதர் ஹேட் கேன்சர் ஓகே யோர் ஃபுட் ஹெல்ப் ஹிம் கியூர் இல்லை மை ஹஸ்பண்ட் ஹேட் ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க liver transplant பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓகே. and then they started buying my harvest farms food. okay. so ஒரு 3-4 monthஸ்க்கு அப்புறம் டாக்டர் was surprised that the parameters were good. அவங்க பண்ண ஒரே டிஃபரன்ஸ் ஆர்கானிக் ஃபுட் இன்க்ளூட் பண்ணது. அண்ட் அதனால அவங்க இப்போ வரைக்குமே அவ்வளோ ஃபீட்பேக் கொடுத்தாலுமே அவங்க பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு உரிமையோட பேசுவாங்க. நான் சொன்னல அந்த ஃபேமிலி ஃபார்மர் அர்ச்சனா நான் உங்ககிட்ட தான் வாங்குறேன், உனக்கே தெரியும் நான் ஏன் வாங்குறேன்னு பார்த்துக்கூடமா குவாலிட்டியை அப்படின்வாங்க. லைக் அந்த இமோஷன்ஸ். நிறைய பேர் பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டுருக்காங்க, கொலுக்கு கூப்பிடுவாங்க. நான் வருஷம் கொலு போவேன் கஸ்டமர் வீட்டுக்குலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆல் தீஸ் கஸ்டமர் ஸ்டோரிஸில் வந்து ஒரு பார்ட்டாக ஐக்கியமாயிருக்கேன். ஓகே. ஒரு கஸ்டமர் மெசேஜ் பண்ணாங்கங்க ஃபியூ மந்த்ஸ் பேக், ஐம் கோயிங் டு தி UK டு see my son's graduation. உனக்கு ஏதாவது கிஃப்ட் வேணுமாங்கிறது இல்லை ஏதாவது வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு நான் ரிப்ளை பண்ணேன். என் தங்கச்சி கூட இப்படி கேட்பாளான்னு தெரியல. ஸோ ஐ எம் ஸோ டச்டுன்ற மாதிரி பீப்புள் ஹேவ் சர்ப்ரைஸ்ட் மீ. லைக் நல்லாயிருக்கும். there was another customer ஏதோ ஒரு என்ன என் டாட்டர்மா நீ இதெல்லாமே கேட்ப நீ பாட்டுக்கு அனுப்பிவிடு அப்படின்ற மாதிரி பேசினாங்க. எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன் என்னை எல்லாம் அடாப்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, வேணா போயிடுவா ரெசிபிஸ்லாம் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்களா உடனே என்னை அடாப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தாராளமாக அப்படின்னாங்க. ஸோ ஐ ஹேவ் லவ்லி கான்வர்சேஷன்ஸ் வித் கஸ்டமர்ஸ். ஓகே. ஏதாவது பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பற்றி
ஏதாவது இந்த ப்ராடக்ட் ஃபாஸ்ட் மூவிங் இல்ல இந்த ப்ராடக்ட்டுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? அதிகமா ரிவ்யூஸ் வந்து எங்க கீக்கு வந்து வரும். அந்த அரோமா அண்ட் டேஸ்ட் ரொம்ப சூப்பருங்க. ப்ளஸ் ராகி கீ இதெல்லாம் வந்துட்டு ஸோ எனக்குமே நான் நெய்யில் ரொம்ப குடிச்சிட்டு இருந்த டைப். ஸோ இனிஷியலாக வந்து அந்த கீ பற்றி சொன்னாங்கன்னா எனக்கு அப்படியே கண்ணுலலாம் ஸ்டார் வந்துடும். ஸோ கீ சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு புரியாது ஆக்சுவலாக சில ஃபீட்பேக்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இந்த காய் சாப்பிட்டுட்டு எனக்கு உங்கள் காய் சாப்பிட்டுட்டு கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா வெளியில் ஏதாவது வாங்கினா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, யார் வீட்டுக்காவது நான் போய் சாப்பிட்டேன்னா எனக்கு டேஸ்ட் பிடிக்க மாட்டேங்குது, பழகிருச்சுமா அது எனக்கு. இப்போ ஊருக்குலாம் போனால் எப்படா திரும்ப வந்து உங்கள் லைக் இவ்வளோ க்ரேஸியாக இருக்க முடியுமாங்கிறது அதான் எனக்கு புரியலன்னு சொல்ல வந்தது. லைக் பீப்புள் கேன் see the difference in taste. ட்ரூ. நீங்கள் கேட்ட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் ஃபார் எக்ஸாம்பிள். ஐ நெவர் நியூ பெருங்காயம் வாஸ் அ குவாலிட்டி ப்ராடக்ட். லைக் முக்கியமான ப்ராடக்ட்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. கிச்சனில் என்ன திருண்டு தானே யூஸ் பண்ணுவோம். எங்ககிட்ட வேணும்னு கேட்டு அந்த கஸ்டமருக்காக நான் இன்க்ளூட் பண்ணேன் சோர்ஸ் பண்ணி. டிலிஜென்ட்டாக மார்க்கெட்டிங்கை நாங்கள் ரொம்ப பண்ண மாட்டோம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா. பட் பெருங்காயம் இஸ் லைக் எ லாயல் ஃபேன் பேஸ். ஓகே. ரொம்ப சின்ன டப்பா பட் ஆனால் ரெகுலராக வாங்கி அதில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்து ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொன்ன கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஓகே. இப்போ நீங்கள் சாகித்லாம் தெரியும் மொடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ்க்கு அதுக்கு ஒரு லாயல் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த சூப் மிக்ஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் சூப்பர் டூப்பர் ஹிட். ஓகே. மேம் இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கோம், நானும் என் ஹஸ்பண்ட். லைக் வீர் ஏர்னிங் அ டீசென்ட் அமௌண்ட் டு அஃபோர்ட் டு ஆர்கானிக் ஃபார்மிங். அப்படி இருக்கும்போதே நான் என்னோட ஃபேமிலிக்கு ஆர்கானிக் ஃபுட் மாறுறதுக்கு இட் டுக் லாங் டைம். என்னோட பேபி வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் மாறினோம். ஸோ அப்படி இருக்கும்போது லைக் எல்லாருக்கும் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் போகணும் அப்படின்னா லைக் வாட் கேன் பி டன்? எல்லாருக்கும் போகணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஐ மீன் போகணும்னா நம்ம எல்லாருமே வந்து சேஃபான ஒரு ஃபுட்டை சாப்பிடணுங்கிறது பேசிக் நெசசிட்டி. இன்றைக்கி அது லக்ஸரியாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ வால்யூம்ஸ் நிறையா பண்ண ஆரம்பித்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும். ஓகே. ஸோ நான் எல்லாருக்கும் சொல்கிற எக்ஸாம்பிள் தான், மொபைல் ஃபோன் வந்த புதுசில் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. வீட்டில் ஒருத்தர் வச்சிருந்தாலே ஓ நீ பணக்காரங்களா அப்படின்ற அளவுக்கு நம்ம டீஸ் பண்ணுவோம். பட் ஆஃப்டர் 20-25 இயர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்க வீட்டில் எத்தனை ஃபோன் இருக்குது? மோர் தேன் த நம்பர் ஆஃப் பீப்புள். ஈச் ஒன் ஹேஸ் 2 phones அட்லீஸ்ட். அண்ட் காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த விலைக்கு தான் இப்போ இருக்குது. பட் ஃபீச்சர்ஸ் ஆர் மோர். ஸோ எனக்கு டிமாண்டு கூடிடுச்சு அப்படின்னா சப்ளை எல்லாமே சால்வ் ஆகி ப்ரைஸஸ் வந்து எல்லாருக்கும் அஃபோர்டபுள் ஆயிரும். இப்போ எனக்கு திருப்தி என்னென்னா என்னோட ஃபார்மர் இன்னைக்கு ஆர்கானிக் சாப்பிட்றாங்க. ஓகே. இந்த ஃபார்மர்ஸே ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபார்மர்ஸ் அவங்க வெளியில் கொடுத்துட்டு கடையில் எதையோ வாங்கி தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா நான் போட்ட கெமிக்கல் எனக்கு தெரியும். நான் ஏன் காய் சாப்பிட்றத விட வெளியில் வாங்கி சாப்பிட்றதுன்றது தான் ஜென்ரல் ப்ராக்டிஸ். இன்றைக்கி ரமேஷ்ன்ற எங்கள் ஃபார்மர் அவர் குழந்தைங்க கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் சாப்பிட்றாங்க. அவர் ஃபார்மில் விளைஞ்சதோ இல்லை அந்த ஊரில் விளைஞ்ச மற்ற ஃபார்மர்கிட்ட வாங்கியோ. ஸோ நான் அதை போய் சேர்த்துட்டேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த அஃபோர்டபுள் அப்படின்றத தாண்டி இந்த பேலன்ஸ் அவுட் பண்ண முடிஞ்சிருக்கு. பட் இன்னும் நிறைய பேர் வந்து யோசிக்காமல் காஸ்ட்லி அப்படின்னு தயங்காமல் ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு ஆர்கானிக் வாங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். டேமேஜ் பண்ணுறதுக்கு 30 years 40 years ஆயிருக்கு ஃபார்மிங்கை. ரெக்கவர் பண்ண ஒரு 20 years or 15 years ஆகுன்ற நம்பிக்கையில் ஆல்ரெடி மைஹாரஸ்ட் ஆரம்பிச்சு 8 years ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி மிடில் கிளாஸில் கொஞ்சம் அவங்க ஊரில் இருந்துட்டு சென்னை வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க வளர்ந்தப்போ நல்லா சாப்பிட்ருப்பாங்க, நல்ல ஃபுட்டு சாப்பிட்ருப்பாங்க. பட் அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து இல்லை இது வந்து நல்லாவே இல்லை, ஐ வாண்ட் ஆர்கானிக்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுக்கிறவங்க தான் நிறைய பேர் மைஹார்வெஸ்ட். நீங்கள் சொன்ன கிட்ஸுக்காக வாங்குறவங்க தான் ஜாஸ்தி. அதனால் ஐ திங்க் வால்யூம்ஸ் வர வர டைம்ஸ் சேஞ்ச் ஆக இப்போ வர ஹெல்த் ப்ராப்ளம்ஸை பார்க்க இதோட அடாப்ஷன் இன்னும் ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேம் இதோட ஃபாலோஅப் கொஷின் தான், இப்போ வந்துட்டு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, பட் லேண்டுங்கிறது ஸ்டேபிளாக தான் இருக்குது, அட்லீஸ்ட் இல்லைன்னா குறைஞ்சிட்டும் இருக்குது. ஸோ லைக் இஸ் இட் பாசிபிள் டு ப்ரொடியூஸ் அந்த அளவுக்கு பாப்புலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா ஆர்கானிக் ஃபார்மிங்கில்? எனக்கு இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து இது எல்லாருமே யூஸ்வலாக எப்படி கேட்பாங்கன்னா நெகட்டிவான டோன் இருக்கும். நீங்கள் உங்கள் இன்டென்ட் கரெக்டு, பட் எனக்கு என்னென்னா இன்றைக்கி இருக்கிற ப்ரொடக்ஷனே ஒரு 5% கூட ஆர்கானிக்காக இல்லை. ஓகே. நான் எப்படின்னா 100% we all deserve organic food நான் நினச்சிட்ருக்கேன். பட் இன்றைக்கி ப்ரொடியூஸ் பண்ணுற 5% வந்து இன்னும் ஃபுல்லாக விற்க முடியலன்னு சேலஞ்சஸ் இருக்கிறப்போ, ஈவன் இஃப் the land we have, even if 50% of the land organic produce பண்ணா கூட I think that there is enough. So 100% மாறிட்டோன்னா பற்றாக்குறை வருதான், அப்போ நம்ம we can solve and find out solutions. Got it. இப்போ we are not even பாஸ் மார்க்கே வாங்காமல் நம்ம வந்து சென்டம் வாங்கணும் அப்படின்னு யோசிக்க தேவையில்லைன்னு. இட்ஸ் லைக்
அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம இன்னைக்கு அடாப்ஷன் ஆஃப் ஆர்கானிக் கம்மியாக இருக்குது எனக்கு அது வந்து ஐ எம் நாட் ஃபார் இட். ஸோ எனக்கு எல்லாரும் மாறினதுக்கு அப்புறம் தான் நான் ஆர்கானிக் போகன்றது இல்லை. இன்னைக்கு 5% இருக்குது, 20% ஆனால் கூட இட் இஸ் ஸ்டில் குட். மோர் பீப்புள் ஆர் ஈட்டிங் ஹெல்தி, மோர் ஃபார்மர்ஸ் ஆர் பிகமிங் ஆர்கானிக். அவங்களும் பெட்டராக earn பண்ணுறாங்க, நம்மளும் ஹெல்த்தியராக வாழ்கிறோம், லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது ஏன் நான் இப்படி அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா, இந்தியா ஹேஸ் அ வெரி யங் பாப்புலேஷன் அண்ட் சேட்லி வி ஹாவ் அ வெரி சிக் பாப்புலேஷன். ஓகே. இப்போது நம்ம பாட்டி தாத்தாவை விட நம்ம அம்மா அப்பா ஆக்சுவலாக ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அம்மா அப்பாவை விட அடுத்து நம்ம வந்து இன்னும் ஏர்லியராக நிறைய ஹெல்த் இஷ்யூஸோட வந்துட்டுருக்கோம். வி ஹேவ் பீப்புள் இன் 20s யூஸிங் இன்சுலின் ஃபார் டயபெட்டிஸ். கார்டியாக் அரெஸ்ட் இஸ் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து வயசானவங்க பார்க்குறாங்க. அவங்க ஜென்ரேஷன்லேயே கார்டியாக் அரெஸ்ட்டில் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. பட் த யங்கர் ஜென்ரேஷன் சிக்காகி இறந்து போகிறது ரொம்ப பார்க்குறோம், which is very very sad. So we have a very young population which is getting sick. For no reason they are anemic, for no reason they already have a cancer. புரியாத பேரில் அவ்வளோ இன்ஃபெக்ஷன், ஐயோ ஸ்கேரி. ஸோ ஐ திங்க் இந்த விஷயம் மாறுறதுக்கு இந்த 5% 50 ஆனால் கூட ஓகே தான், 100 வரணுன்றது நம்ம கோலாகவே இருக்க தேவையில்ல. மேம், இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் இது இவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்லேயே வளர்க்கலாம், இதுக்கேண்டா இவ்வளோ மருந்தடிச்சு ஒரு பொருள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன மாதிரி ஒரு பொருளாக இருக்கும்? கண்டிப்பாக கீரையெல்லாம் அவங்கவுங்க வீட்லேயே வளர்த்துக்கணும்னு நினைப்பேன். நான் சொல்லுவேன் லைக் ஐ ஈவன் டூ சம் செஷன்ஸ்லாம் ஆர்கானிக் ஃபார்மிங், ஆர்கானிக் கார்டனிங்லாம் ஆன்லைனில் சொல்லிக் கொடுப்பேன். அப்போ எனக்கு என்னன்னா உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா கீரையும் வீட்டில் வளருங்க. ஏன்னா 20-25 டேஸில் அறுவடை பண்ணிடலாம். அண்ட் உங்கள் ஒரு கட்டு கீரை வீட்டில் உங்கள் தோட்டத்திலே எடுத்துடலாம். லைக் ஒரு பால்கனி இருந்தாலே அது பச்சை மிளகாலாம் ஈஸியாக வளர்க்கலாம். ஒரு 2 செடி இருந்தாலே உங்களுக்கு தேவையான பச்சை மிளகா எடுத்துக்கலாம். 2 பீஸ் 3 பீஸ் தானே வச்சுக்க போகிறோம். அது அப்புறம் நிறைய மெடிசனல் பிளான்ஸ் வீட்டில் வளர்க்கணும்னு சொல்லுவேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி துளசி இருக்கணும், கற்பூரவள்ளி இருக்கணும், பெரண்டை இருக்கணும். இப்போலாம் நம்ம தோசைக்கு டக்குன்னு முடக்கத்தான் வேணும்னா டக்குன்னு பறிச்சுக்கலாம். ஸோ ஐ திங்க் மெடிசனல் பிளான்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸி டு க்ரோ. பட் நீங்கள் 1 கிலோ தக்காளி, இந்த காய்கறி நிறையா வாங்க, கொடி காய்க்கெலாம் ஸ்பேஸ் பார்க்காது. ஸோ பீர்க்கங்காய், பொடலங்காய்க்கெலாம் யூ வில் நாட் ஹேவ் ஸ்பேஸ். ஸோ அதனால் எனக்கு நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, எனக்கு கார்டன் வைக்கணும் அப்படின்றப்பே கேள்வி வந்து எனக்கு மேங்கோ ட்ரீ வளர்க்கணும், எனக்கு ஸ்ட்ராபெரி வளர்க்கணும் அப்படின்னு கிட்ஸ் கேட்பாங்க. ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள், கேரட் வளர்க்கணும் அப்படின்வாங்க. சென்னையில் வராது ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஈஸி டு க்ரோ. நீங்கள் கஷ்டப்பட்ட ஒரு வெஜிடபிள் இது ஆர்கானிக்காக இது நிறைய டைம் வந்துட்டு பாதி ப்ரொடக்ஷன் போயிருக்கு, அந்த மாதிரி கஷ்டப்படுற ஆக்சுவலி இப்போ வரைக்குமே ஸ்ட்ரகிளாக இருக்குது தான் சில ஃப்ரூட்ஸ் மாதிரிங்க. கிரேப்ஸ், ஓகே, கிரேப்ஸ் எல்லாம் வந்து சீசனல் தான். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ப்ரேட். ஆமாம், நீங்கள் அந்த டாக்ஸிக்காக ஒரு லிஸ்ட்டு கவர்மெண்ட் FAO வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது டர்ட்டி டசன் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்பயுமே கிரேப்ஸ் டாப்பில் இருக்கும். ஓகே. கிரேப்ஸ்லாம் நிறைய வாட்டி நம்ம வச்சு பார்த்தா நமக்கு அந்தளவுக்கு ஆர்கானிக்கில் பெருசாக வரல. ஓகே. அது அதே தான் ஸ்ட்ராபெரிஸ்லாம் கூட குட்டி குட்டியாக இருக்கும் ஸ்ட்ராபெரி செடி. பட் நீங்கள் ஊட்டியில் போய் ஏதாவது ஃபார்மர்கிட்ட கேளுங்க, ஐயோ ஸ்ட்ராபெரி வந்து எந்த அப்பாவும் பசங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஸ்ப்ரே பண்ணணும். அந்த ஒயிட் ஃப்ளவர் ரெட் கலர் ஃப்ரூட் ஆகிறதுக்கு 18 days ஆகும். ஓகே. ஆல்மோஸ்ட் 15 to 16 times அதை ஸ்ப்ரே பண்ணுவாங்களாம். அதுக்கு தோல் கூட கிடையாது. ஸோ அது மாதிரி ஐ ஹவ் சீன் சேலஞ்ச் வித் ஃப்ரூட்ஸ். ஓகே. மாதுளை அதே மாதிரி நிறைய வாட்டி நம்ம வளர்ப்போம், அணில் சாப்பிட்டு போயிடும், இல்லாட்டி ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஸோ ஐ திங்க் ரொம்ப வருஷம் பொறுமையாக நம்ம வளர்த்துட்டு அதுக்கப்புறமும் அதோட ஈல்டு வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகுறதுன்னா இட்ஸ் மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ். ஓகே. காய்கறிலாம் யூஸ்வலாக 2-3 months உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துருவோங்க. இப்போ எந்த காய் போட்டாலுமே 3 to 4 months தான் உங்களுக்கு அதை ஈல்டு எடுத்துருவோம். இதெல்லாம் நீங்கள் 3 to 5 years தான் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஏமாற்றமாக இருக்கும். அது சேலஞ்சிங்காக இருந்திருக்கு. ஒரு தடவை ஃப்ரீ ரேஞ்ச் போல்ட்ரியில் கோழி வளர்க்குற டைமில் ஒரு என்டையர் பேட்ச் வாஸ் இன்ஃபெஸ்டட். அகைன் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உயிர் சசிய வளர்க்குற கோழி குஞ்சு ஏதோ ஒன்று வந்து இதை பூச்சி தாக்குதல் வந்துருச்சுங்கிறதுக்காக என்டையர் பேட்சே நாங்கள் டிஸ்கார்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் அப்படின்னாலே எனக்கு ஞாபகம் வருது உங்ககிட்ட இருந்து கரும்பு தான். ஸோ இட் இஸ் ஸோ நைஸ். அதே மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்னு அக்கேஷனாக இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா? இட்ஸ் பீன் அபவுட் 5 years தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். கரும்பு வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா ரவினா ஒரு அண்ணா, ஃபார்மர் அண்ணா வந்து ஆர்கானிக்காக போடுவார். பட் அவர் விளைவிக்கிற கரும்பு வாங்கவே ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஆர்கானிக் கரும்பை வந்து எப்படியாவது எல்லாரும் வீட்டுக்கு கொண்டு போகணும். ஜூஸாக மட்டும் குடிக்கிறாங்க, கரும்பு வந்து அது ஒரு இமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுவேன். பட் தீபாவளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கோவிட் டைமில் தான் நினைக்கிறேன். யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்கள் ஏன் எல்லா இதுவும் கொடுத்துறீங்க, குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பண்ணுறீங்க, டேரெக்டாக வாங்கினோடனே சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸோ ஸ்வீட்ஸோ ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா அந்த முறுக்கெல்லாம் அடிக்கடி வீட்டில் சுட்டு கொடுப்பாங்க. இப்போ ஐ மிஸ் மை மாம். எனக்கு ஹெல்த்தியாக ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாசிபிளா அப்படின்னப்போ தான் யோசிச்சு பார்த்தோம். சேம் ப்ராசஸ் பட் இன்க்ரீடியன்ஸை மாற்றிட்டோன்னா ஹவு கம் அப்படின்னு நினச்சோம். ஸோ இப்போ எங்களோட முறுக்கு தேன்குழல் முறுக்கு பார்த்தீங்கன்னா அதில் குதிரவாளி இருக்கும். ஓகே. ஸோ எதுலையுமே பாம் ஆயில் கிடையாது, ஒயிட் சுகர் கிடையாது, நோ கலர்ஸ், எல்லாமே ப்ரௌன் ஸ்வீட்ஸ் தான். இந்த பேக்கரியில் இருக்க மாதிரி பிங்க் கலர் பச்சை கலர்லாம் இருக்காது. ஸோ நோ ஃபுட் கலர்ஸ் அப்படிலாம் பார்த்துட்டு ரொம்ப லிமிட்டட் ரேஞ்ச் தான். பட் மில்க் பேஸ்டு ஸ்வீட்ஸும் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் மட்டும் அதில் சூப்பர் ஹிட்டாக வந்து எங்களோட பனங்கற்கண்டு மைசூர்பா இருக்கும். ஓகே. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து சில பிராண்ட்ஸோட அந்த நெய் மைசூர்பா ரொம்ப ரசிச்சு போல, இது அப்படியே தான் ஸ்வீட்னஸ் மட்டும் நாங்கள் பனங்கற்கண்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. கடலமாவே பனங்கற்கண்டு, நம்மளோட A2 நெய் வந்து அதோட மேஜிக்கை பண்ணியிருக்கோம். அதே தான் காஜு கட்லி வந்து ஒயிட்டாகவே சாப்பிட்டுப்போம். பட் அதில் அகைன் ஒயிட் சுகர் இல்லாமல் கேன் வி சேஞ்ச் இட்னு சொல்லி கருப்பட்டி போட்டோம். ஓகே. கருப்பட்டி காஜு கட்லி. ஓகே. சந்திரகலான்னு ஒரு ஸ்வீட் பண்ணலாமான்னு கேட்டார் அவர். ஓகே ட்ரை பண்ணலாண்ணா அப்படின்னு சொன்னேன். உள்ள பால்கோவா ஸ்டஃப் பண்ணிட்டு தட் இஸ் ஒன் ஆஃப் ஆர் சூப்பர் ஹிட்ஸ். ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாம் அப்படி தான் ஆரம்பிச்சிதுங்க. சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக எனக்கு சாம்பிளாக அனுப்புவாங்க, நான் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் இட் வில் ஒர்க். ஸோ முறுக்கு தட்டெல்லாம் எங்களுக்கு உடஞ்சி போச்சுனால வி குடன்ட் டூ இட் ரெகுலராக. அவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் போடுவோம், கடைசியாக கிராக் ஆகிடும். பட் தினை ரிப்பன் பக்கோடாலாம் இட்ஸ் அ சூப்பர் ஹிட். ரீசெண்டாக நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல, எங்களோட கிறிஸ்பி லேடிஸ் ஃபிங்கர் அண்ட் ஜாக் ஃப்ரூட். ஓகே. இல்லை, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஸோ ஜாக் ஃப்ரூட் வந்து சூப்பரான பழம் வருஷம் ஃபுல்லாக. பட் அது நம்ம சாப்பிட நீர் வாத்து போயிடுவோம்ல நம்ம டெலிவரிலாம் பண்ணால். ஸோ அதனால் அதை வந்து வேக்யூம் ஃப்ரை பண்ணி சிப்ஸாக பண்ணிட்டோம். ஓகே. இந்த கேரளாவில் எண்ணெயில் பொரிச்சு எடுப்பாங்க, இது அப்படி கிடையாது. ஸோ வேக்யூம் ஃப்ரை டெக்னிக். ஸோ வேறு ஸ்வீட்னர் எதுவுமே கிடையாது, வெறும் ஜாக் ஃப்ரூட்டோட டேஸ்ட். பட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக. ஓகே. அதே தான் லேடிஸ் ஃபிங்கர் இருக்கும். ஓகே. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செக்ஷனாகவே நாங்கள் ஒரு 20-30 ப்ராடக்ட்ஸ் தான், 30க்கு மேலே தாண்டது. பட் ரெகுலராக வி ஹேவ் பீப்புள், ஏன்னா அவங்களோட ஜங்கையும் குறைக்கணும்னு பார்த்தோம். ஸோ என்னோட ஃபேவரட் வந்து ஜாக் ஃப்ரூட் கிரன்ச்சீஸ், எங்களோட கைமுறுக்கு. கைமுறுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் எல்லாமே மில்லட் பேஸ்ட். மேம், ஃபர்ஸ்ட் டைம் என்டர்பிரினர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா வாட் வுட் யூ டெல்? கங்க்ராச்சுலேஷன்ஸ் தட் யூ டிசைடட் டு ஸ்டார்ட். ஏன்னா அதுவே வந்து ரொம்ப பேர் பண்ண மாட்டாங்க. அப்போது ஐ டூ இட் லேட்டர், சேஃப்டி ஜோன்லேருந்து வரதுக்கு தயக்கமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஐடியாவை எடுத்து பண்ணுறீங்கன்றது யூ ஆர் அபவ் த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு நீங்கள் தான் காமிச்சிக்கணும். லைக் நோபடி இஸ் கோயிங் டு அப்ரிஷியேட் யூ, தட் இஸ் ஃபார் ஷுர். ரியாலிட்டி உலகத்துக்கு வாங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் சுற்றி இருக்க யாருமே வந்து அந்த சேஃப்டி நெட்டு தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இது எவ்வளோ பெரிய ஐடியாவாக வரும், இது எப்படின்ற கன்விக்ஷன் உங்களுக்கு தான் இருக்கும். அதனால சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கோங்க. இட்ஸ் ஆல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். நமக்கு எல்லா ஆங்கிளையும் யோசிக்க நம்மளால முடியாது. ஸோ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்கோங்க. பட் டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட். யூ நீட் ஆல் த பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ டோன்ட், அதாவது உங்கள் சக்ஸஸை வந்து நீங்கள் தான் டிஃபைன் பண்ணணும். டோன்ட் லெட் அதர்ஸ் டிஃபைன் இட். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஐடியாவை சொல்கிறீங்கன்னா இன்னொருத்தவங்க இது இப்படி பண்ண அப்படி பண்ண சொன்னாலும் உங்களுக்கு அது கன்விக்ஷன் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது இல்லை. அண்ட் வாட் இஸ் சக்ஸஸ் குட் பி மணி ஆர் குட் பி நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், குட் பி க்ரோயிங் டு ஸோ மெனி சிட்டிஸ். நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அச்சீவ் பண்ணிட்டு ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு ஜஸ்ட் கீப் மூவிங். டோன்ட் லெட் அதர்ஸ் டிஃபைன் சக்ஸஸ். அண்ட் இன்னொன்று அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஷேம்லெஸ்ஸாக சொரணம் இல்லாமல் இருக்கணும். கண்டிப்பாக வந்து people are going to cheat us, people are going to say bad things about us, people are going to say இது வேலைக்காகாது, டைம் வேஸ்ட் பண்ணுற, அது இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி இதை வேறு நீ கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன் கூட உங்களை வந்து they might trigger you. பட் எல்லாத்தையுமே கேட்டுட்டு வாட் அகெயின் இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிவிட்டு கிவ் யூ 200%. ஒர்க் ஆகலைன்னா there could be a reason, அனலைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஐடியாஸ் ஆர் பவுண்ட் டு ஃபெயில். கரெக்டுங்க? ஸோ நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக நீங்கள் ஒரு ஐடியாவை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் ஈஸியாக சொல்கிறேன், பட் அது ஃபெயில் ஆனப்போ அதோட வலி எனக்கும் தெரியும். பட் அகெயின் இட் இஸ் பார்ட் ஆஃப் த பேக்கேஜ். அட்லீஸ்ட் அது ஒர்க் ஆகலை ஏன்றதுக்கு நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணீங்கல்ல, இல்லைன்னா என்ன நினச்சிருப்பீங்க, இது இப்படி தான் சொல்லிட்டு நம்ம ஒரு இதில் போயிருப்போம். ஸோ எஃபர்ட்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு, நீங்கள் ஃபெயில் ஆகலை அப்படின்றத மட்டும் ப்ளீஸ் லெட் யுவர் செல்ஃப் நோ. ஒரு டைம் கொடுங்க. சம்டைம்ஸ் குட் திங் வந்து அந்த ஐடியாவை கண்டினியூ பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகிறத விட அதை ஸ்டாப் பண்ணுறது. ஸோ யூ ஷுட் நோ வென் டு புல் இட் ஆஃப். இது வந்து தேரல, வேலைக்காகலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கான ஒரு டைமும் வரணும். ஹேவிங் மென்டர்ஸ் இஸ் டெஃபினெட்லி ஹெல்பிங். ஓகே. ஏன்னா எல்லாமே நம்மளே பண்ணிட முடியாது. நமக்கு ஒரு டீம் வேணும், நமக்கு மற்றவங்க சொல்கிற பேச்சும் கேட்கணும். கொஞ்சம் அடாவடியாக நான் மட்டும் தான் கரெக்டாக நினைக்கிறது வேலைக்காகாது. ஸோ ஹேவிங் மென்டர்ஸ், கண்டினியூஸ் லேர்னிங் மை லாஸ்ட் அட்வைஸ்.
ஏன்னா அட்வைஸ் பண்ண எனக்கு பிடிக்காது. பட் வாட் ஹாஸ் பின் மை ஸ்ட்ரென்த் வந்து என்றைக்குமே எனக்கு தெரியும், நான் ஃபிக்ஸ் பண்ணிட மாட்டேன். இட்ஸ் ஆல்வேஸ் டாட் தான். கண்டினியூஸாக லேர்ன் பண்ணணும்னு நினைப்பேன். ஐம் ஸ்டில் கியூரியஸ் கிட் தான். இப்போ அடுத்து ஐம் கோயிங் டு அ ஃபெலோஷிப் ஜிபிபியில். ஏதோ ஒரு ஃபெலோஷிப், ஏதோ ஒரு லேர்னிங். நம்ம ரெகுலர் டைமை விட கமிட்டடாக ஏதாவது ஒரு லேர்னிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ பி அ கண்டினியூஸ் லேர்னர். ஓகே, ஃபெயிலியர்ஸ் வரதான் போகுது. அண்ட் இஃப் யூ ஆர் அ விமன் எஸ்பெஷலி, நீங்கள் இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே எல்லா ஜெண்டர் கிடையாது. பட் ஒரு கேர்ளாக இருந்தீங்க அப்படின்னா ஐ திங்க் நம்ம லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது. வி டெஃபினெட்லி ஹாவ் டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ். ஏன்னா நான் ஒரு 10 years பேக் நான் கேட்டால் சொல்லுவேன், அது என்ன பெரிய விமன் ஆண்டர்ப்ரனர், 2 பேரும் ஒன்று தானே, இனிமே கஷ்டம், யாரால் ஈக்குவல்ஸ் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தேன். பட் இப்போ ஐ சடன்லி ரியலைஸ் ஐ திங்க் வி ஆர் நாட் ஆன் த சேம் ஃபீல்ட். நீங்கள் யூ புட்டிங் இன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். there is a lot of mental unlearning to be done. அது கொஞ்சம் பெருசாக ஆசைப்பட்டாலே அது வந்து ரொம்ப பெருசு. நம்மளை வந்து எதுக்கு இது பரவாயில்லையே, தோற்று போயிட்டேன், வா அடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அட்டம் பண்ணவே விட மாட்டாங்க. people don't celebrate failures. அது they start labeling us with that. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து you should not bog you down. we are no way inferior to anybody in the world. ஸோ நீங்கள் ஒரு ஐடியா இதுவாச்சுனாலோ இல்லை ஒரு விமனாக நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன்னா I have a struggle, acknowledge பண்ணுங்க, support another women. ஸோ லாட் ஆஃப் விமன் நீட் டு சப்போர்ட் ஈச் அதர். ஏன்னா நமக்கு ரோல் மாடல்ஸும் ரொம்ப கம்மி. நம்ம வெளில மீட்டிங்ஸ் போனால் கூட we will see a lot of men, we will not hear women stories. ஸோ விமன் ஆண்டர்ப்ரனராக நீங்கள் ஏதாவது பேசணும்னா I am there to talk or I have friends to introduce, but don't give it up so easily. அதாவது ரெசிலியன்ஸ் நமக்கு ரொம்ப ஜாஸ்திங்க. பை நேச்சர் விமன் வந்து we have a strong intuition and resilience. எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோம். Take care of yourself. Bottom line. So women entrepreneur, take care of yourself, do it. தேங்க்யூ ஸோ மச் மேம், உங்களோட ப்ரீஷியஸ் டைமை கொடுத்து பாட்காஸ்ட்டுக்கு வந்ததுக்கு. ஸோ உங்களோட விஷஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகி மை ஹார்ட்னஸ் ஃபார்ம்ஸ் வந்துட்டு இன்னும் பெருசாகிறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.